பரணி கேட்குதா? ஆரம்பிச்சிடலாமா? இன்னைக்கு வந்து அப்டேட்லாம் சொல்லிடுங்க. அப்டேட்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே குபேரா, டிஎன்ஏ 2 படங்களோட ரிவ்யூ பற்றி பேசுவோம். ஓகேண்ணா. இன்னைக்கு மேஜரா வந்த அப்டேட் வந்து இது ஜனநாயகன் அதோட கிளிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோர் அது நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு வருதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யா 45யோட டைட்டில் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யா ஆர்ச்சி பாலாஜி ஃபிலிம் கருப்பு அதுதான் டைட்டில். ஆர்ஜேபி ஃபிலிம். அது எங்க ஆர்ஜேபின்னு வச்சிருக்காரு? எனக்கு புரியலையே. அது பிரகாஷ் ப்ரோட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் அவருக்கு தான் தெரியும். ஓகே. அனுகிரகன் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. தமிழ் படம் போல. அதே மாதிரி ஒரு நிமிஷம். ஐயோ! ஏதோ ஒரு அப்டேட் விட்டு போச்சு. ஓகே. தண்டனக்கா லைஃப் லிரிக் வீடியோ வந்துச்சு. ஆரோமலை படத்துலேருந்து டிஆர் ராஜேந்திரன் அவர் பாடியிருந்தாரு. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது பெருசா வந்த மாதிரி தெரியல. இது கார்த்தி படத்துல இருந்து நாளைக்கு ஒரு சிங்கிள் வருது ப்ரோ. ஸ்டைலா வருதுன்னு சொல்லி காலையில. என்ன படம்? கார்த்தி அனுஷ்கா ஷெட்டி அனுஷ்கா நடிக்கிறது. கார்த்தி. அனுஷ்கா விக்ரம் பிரபு நடிக்கிறாங்கல்ல. அந்த படத்துல ஓகே, இருந்து ஒரு சிங்கிள் சாயலோரேன்னு சொல்லி நாளைக்கு வருது. சூப்பர். அவ்வளோதானா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? ஓகே, அவ்வளோதான். குபேரா, டிஎன்ஏ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்குள்ளாட்டியும் ஒரு இது மட்டும் சொல்லிடுவோம். ஏன்னா டிஎன்ஏ படத்துக்கு 10 டிக்கெட் கிவ்வே தரதா சொல்லி ட்வீட் போட்டிருந்தோம்ல. அதில் வந்து நம்ம ஸ்பேஸில் உள்ளவங்களுக்கு ஏதாவது 2-3 டிக்கெட்டாச்சும் ஏதாவது கேள்விகள் கேட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவும் இருக்குது. அதனால் நடுவில் ஒரு ஏதாவது கேள்விகள் கேட்டு ஏற்கனவே அதில் ஒரு 7 வின்னர்ஸ் செலெக்ஷன் பண்ணியாச்சு. நடுவில் அடிஷ்னலாக ஒரு 3 வின்னர்ஸ் இதுலேருந்து செலெக்ஷன் பண்ணலாம் ஸ்பேஸ்லேருந்து அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாருக்காவது டிஎன்ஏ படம் பார்க்கணும்னு விருப்பம்ல கண்டிப்பாக நல்ல படம் தான். நான் ரிவ்யூ சொல்கிறேன் அதுக்கப்புறம். நீங்கள் வந்து நல்ல படம் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஓகே அப்படின்னா பதில் சொல்லலாம். ஸ்பீக்கரில் உள்ளவங்க பதில் சொல்கிறதா சொல்லலாம். இல்லை கமெண்ட்டில் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஸ்பீக்கரில் இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 4 கேள்வி அல்லது 3 கேள்வி கேட்டு 3 பேர்த்த செலக்ட் பண்ணிக்கலாம். 3 கேள்வி 3 பதில். அந்த 3 வின்னர் ஒரே கேள்வியில் வின்னர் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி ஓகேனா சொல்லுங்கள், பண்ணலாம். அடுத்தது குபேரா. நம்ம ரிவ்யூ சொல்கிறதுக்கு முன்னாடி வேறு யாராவது ஸ்பீக்கரில் உள்ளவங்க பார்த்துருந்தீங்கன்னா குபேரா உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். வேறு யாராவது பார்த்துருந்து அவங்க ஸ்பீக்கரில் இல்லைன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பரணியோ இல்லை நானும் கண்ணில் படிச்சுன்னா அக்செப்ட் பண்ணுறோம். நீங்கள் படங்களை பற்றி பேசலாம். இன்னைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பேசுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து வீக்கெண்டில் தான் வந்து ஸ்பாய்லரோட பேசுவோம். இன்னைக்கு தான் முதல் நாளுங்கிறனால யாரும் தவறையும் கூட ஸ்பாய்லர் எதுவும் சொல்லாமல் பேசினா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து ஆரம்பம். மற்றபடி பரணிகிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். பரணி, வேற யாராவது படம் பார்த்தவங்க இருக்காங்களா? மாவீரன் படம் பார்த்துட்டீங்களா? மாவீரன் குபேரா போயிருப்பாரு. குபேரா போயிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. குபேரா பார்த்துட்டாரு. நீங்க பாத்துட்டீங்களா? ப்ரோ ஒரு 5 நிமிஷத்துல நான் இல்ல ப்ரோ, பேசுறேன். நான் வந்து நாளைக்கு ஓகே. நான் நாளைக்கு தான் ப்ரோ. நாளைக்கு மத்தியானம் வந்து குபேராவும், ஈவினிங் டிஎன்ஏவும், நைட்டு அந்த டிராகன் படம் சொன்னீங்கல்ல, ஹவ் டு ட்ரெயின் அ டிராகன், அது 3 பிளான் அது நீங்க இது அட்டஸ்டடா. அனிமேஷன் பார்த்தது இல்லையா? ஹவ் டு ட்ரெயின் யுவர் டிராகன். இல்ல. அப்ப இது ஏங்க உங்களுக்கு அது ரொம்ப அனிமேஷன் ஒன்று வந்திருக்குன்னே எனக்கு மாவீரன் சொல்லி தாங்க தெரியும். இல்ல அப்ப அது பார்க்காம இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. அதான் நாளைக்கு ஃபுல்லா அட்டஸ்டடா அதை முடிச்சிட்டேன்னா அப்படியே அடுத்த நாள் அப்படியே லியோக்கு ஜம்ப் ஆயிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை. மெர்சல் போலையா? எங்களுக்கு லியோ தான் ஒதுக்கப்பட்டிருக்குது, அதனால் நாங்கள் லியோ தான் செல்ல முடியும். ஓகே. எங்களுக்கு இந்த சைடு கேரளால மெர்சல் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு கத்தியோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு, வாழ்றீங்க. எங்களுக்கு லியோ போக்கிரி தாண்டி எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் ஏரியால இதுதாங்க ரிலீஸ் ஆச்சு. கத்தி பார்க்கலையே. மெர்சல் மட்டும் தான் பார்த்தேன். கேரளால நிறைய இடத்துல கத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இது வீடியோஸ் அண்ட் போஸ்ட் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்படியா? சரி, ஓகே. சரி, இது யாராவது பார்த்தவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எம்எஸ் தமிழ் மூவிஸ் பார்த்துட்டீங்களா ப்ரோ படம்? இல்ல ப்ரோ, நாளைக்கு தான் ப்ரோ. சரி, யாரு தான் படம் பார்த்தவங்க ஸ்பீக்கரில் இருக்கீங்க சொல்லுங்க. இல்லைன்னா பரணியாக ஆரம்பிக்கிட்டோம் அப்படியே நானே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படியே. பரிமுறை நீங்களே ரெண்டுமே சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுல மாவீரன் மட்டும் தான் பார்த்துருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் கேட்டிருக்காரு. ஸோ நீங்க ரெண்டும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் வந்துருவாரு.
ரொம்ப மிடாயிட்டீங்க. சரிங்கண்ணா. பரணி பரணி உங்களுக்கு கேக்குதா? இருங்க, இன்னொரு ஃபோன் பண்ண ஒரு போயிட்டேன் சைட்ல இல்ல அப்படிம்பாரு. இல்ல அதாவது இல்லை ஃபோனு தான் வந்திருக்கும். சரி, நம்மள்ட்ட இருந்து ஆரம்பிப்போம். நம்ம இன்னைக்கு 2 படம் பார்த்துருந்தோம். காலையில் வந்து குபேரா பார்த்துருந்தேன், மத்தியானம் வந்து டிஎன்ஏ பார்த்துருந்தேன். எனக்கு 2 படமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் குபேராலேருந்து வருவோம். குபேரா எனக்கு வந்து நான் வந்து இந்த படத்து மீதான எதிர்பார்ப்புங்கிறது எனக்கு வந்து 180% இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் நேற்று. கண்டிப்பாக வந்து அவார்ட் ஒர்த்தி பர்ஃபார்மன்ஸ் வந்து தனுஷ்லேருந்து வரும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எதிர்பார்ப்புகளும் இதுதான் இருக்கும். சேகர் கமலா அப்படின்லாம் எல்லாமே வந்து என்னெல்லாம் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எனக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிச்சு. எனக்கு வந்து இந்த படம் வந்து டைட்டில் கார்டு ஆரம்பித்த இடத்துல இருந்தே கதையை ஆரம்பிச்சிட்டாங்க குபேரா. எனக்கு அதுவே ரொம்ப என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ பெரும்பாலும் அப்படி ஆரம்பிக்கிறது நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் அதுதான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா படத்தோட கதைக்குள்ள போகிறதுக்கே ஒரு 40 நிமிஷம் ஆக்கிடுவாங்க. இப்போ எப்படின்னா டைட்டில் கார்டுலேருந்தே கதையை ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு அந்த வகையில் வந்து குபேரா வந்து ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போயிருந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு செம்மையாக போயிருந்துச்சு படம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரிப்பீட்டட் சீன்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் படம் நல்லா தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த படத்தில் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. மற்றபடி எனக்கு குபேரா வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆயிருந்துச்சு. முக்கியமாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா தனுஷோட நடிப்பு. அந்த நடிப்பு படத்தில் பயங்கரமாக இருந்துச்சு. அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் என் பர்சனல் ஒப்பீனியன், சிலருக்கு இது ஒத்து வரலாம், ஒத்து போகலாம், ஒத்து போகாமல் இருக்கலாம். தனுஷோட டாப் 5 ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஏதாவது ஒரு வகையில் அந்த இடத்துல இடம் பெறும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரியிலேருந்து ரொம்ப மெனக்கட்டு இருக்கிறாரு. டைலாக் டெலிவரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதாவது அந்த கேரக்டர் ஒரு எப்படி பேசுமோ அதே மாதிரி இருந்துச்சு. இதில் எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா, அவர் படத்தில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கும். எப்படின்னா அந்த வலது கை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஸ்பாய்லர் இல்லை, அதெல்லாம் சொல்கிறேன். வலது கையில் ஒரு குறை இருக்கும். அதனால் வந்து அவர் வலது கை பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அது படம் பூரா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவார். எப்படின்னா வந்து அது தனியாகவே காமிக்க மாட்டாங்க, சாதாரணமாக இருக்க மாதிரி தான். ஆனால் அவர் ஏறி போகும்போது கூட அதை கை தொட மாட்டார். இன்னொரு இடத்துல ஜாமா எடுக்கும்போது கூட அது கையை வச்சு யூஸ் பண்ணாமல் அந்த வெறும் எல்போ யூஸ் பண்ணுவார். படம் ஃபுல்லாக கேரக்டர் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும், அந்த ரைட்டை வந்து எல்லா இடத்துலையுமே நான் பஸ் ஏறுற சீன் ஒன்று இருக்கும், ஏணி ஏறுற சீன் ஒன்று இருக்கும், கிளைமேக்ஸில் ஒரு ஏணி ஏறுற சீன் இருக்கும். அது எல்லாமே படிக்கட்டில் ஏற சீன் எல்லாத்தையுமே கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து அவர் ஒரு கண்ணுலேருந்து எல்லாத்துலேயும் முக்கியமாக வந்து இந்த எனதுன்னு சொல்லி இந்த டீசர் ஒன்று வச்சுருக்கீங்களா, டீசரில் ஒரு பிஜிஎம் வரும்ல ஒரு சாங். அந்த சாங் வந்து இதில் வந்து தனுஷ் வருஷன் ஒன்று வரும். அந்த வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த பொய்வா நண்பா போர்ஷனுக்கு அப்புறமும் இதுவும் நடுவில் ரெண்டுக்கும் இடைப்பட்ட போர்ஷனுக்கு தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம. தேட்டரில் செம்ம அப்ளாஸு. இதெல்லாம் வந்து படத்துடைய பாசிட்டிவ்ஸு. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப கம்மியாக சொல்லணும். என்னன்னா வந்து கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அவசர கதியில் இருக்க மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அவசர கதியில் இருக்கும். ரொம்ப பரபரன்னு போயிருப்பாங்க. அடுத்து வந்து லிப்சிங், ஒரு சில இடங்களில் லிப்சிங் பிரச்சனை இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் வந்து எனக்கு வந்து குபேரால பெரிய இஷ்யூஸ் கிடையாது எனக்கு. அடுத்தது வந்து டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்ட். குபேரா வந்து ஃபர்ஸ்ட் ஷாட்லேருந்தே கதையை ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு பரபரன்னு போகும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக போய் ஒரு இன்டர்வல் பேக்கில் சூப்பராக இன்டர்வல் பேக் விட்டு அப்படியே ஸ்பீடு கொஞ்சம் ஏறி இறங்கி அப்படியே கிளம்பி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிரும். இது டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக ஆரம்பிச்சு ஒரு பேக் ஸ்டோரியோட போய் அப்படியே போய் கொஞ்சம் ஸ்பீட் அடிச்சு ஒரு நல்ல இன்டர்வல் பேக்கில் விட்டு அப்படியே செகண்ட் ஹாஃப் சூப்பராக போயிடும். அப்படியே போய் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை நோட்டில் வந்து முடியும். ரெண்டுக்குமே டோட்டல் கான்ட்ராஸ்டான படம். ஆனால் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த வாரம் பார்த்து இந்த 2 படமே எனக்கு நல்ல திருப்திகரமான படமாக அமைஞ்சிருச்சு. டிஎன்ஏ வந்து எனக்கு வந்து நெல்சன் வெங்கடேசன் இருக்காருல்ல, அவர் வந்து 4 படம், இது 4வது படம். 4 படமும் 4 ஜானரு. என்னன்னா ஒரு டேரக்டர் ஒரே மாதிரி எடுக்கக்கூடாது. எனக்கு அதில் ரொம்ப கேவியானது எனக்கு அதனால தான் பிடிக்கும். பல டேரக்டர் பிவாசு அதெல்லாம் முந்தைய டேரக்டர் இல்லை. இந்த இதில் வந்து இப்போ நெல்சன் வெங்கடேசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஜானர் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒர்க் ஆகுது. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட கிரைம் த்ரில்லர் தான். அந்த கிரைம் த்ரில்லரை ஃபேமிலி எமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணுற விதம் வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு யூனிக்கான ஒரு பிளாட்டு, பல பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த எமோஷனல் த்ரில்லரை. ஃபேமிலி எமோஷன்ஸ் மிக்ஸ் பண்ணது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அப்புறம் படத்தோடைய மிகப்பெரிய 3 படம், மொத்தம் 4 படம், 4 பில்லர்ஸ்னே சொல்லலாம். ஒன்று வந்து நெல்சன் வெங்கடேசன், அவரோட ரைட்டிங். இன்னொன்று வந்து நிமிஷா விஜயன் பர்ஃபார்மன்ஸ் பிரித்து எடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸை பேசாமல் இருக்க முடியாது. அடுத்தது அதர்வா, அவர் ஒரு ஃபுல் படத்தையும் கேரி பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் படத்தை வந்து நம்ம நம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேரண்டியாக சொல்ல முடிகிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. படமும் நல்லா இருக்குது.
4வது பில்லர் யாருன்னா ஜிப்ரானோட பிஜிஎம். செம்ம பிஜிஎம். நீங்கள் செகண்ட் ஹாஃப்ல நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா சூப்பரான பிஜிஎம். இதுதான் வந்து இந்த 2 படங்கள் எனக்கு இந்த டிஎன்ஏல உள்ள குறை சொல்லணும்னா, ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் ஒன்று அன்வான்டட் சாங் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பேக் ஸ்டோரியில் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இந்த 2-3 விஷயங்கள் தவிர டிஎன்ஏல எந்த குறையும் கிடையாது. டிஎன்ஏ ஒரு சூப்பர் படம். குபேரா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. குபேரா வந்து ஒரு 75% பேத்துக்கு பிடிக்கிறதுக்கான படம். ஏன்னா வந்து நிறைய பேத்துக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல உள்ள லேகு அப்படி இப்படிம்பாங்க. எனக்கு வந்து எந்த இடத்துலையுமே லேகா தெரியல. அப்புறமேட்டு வந்து படம் 3 மணி நேரங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் போச்சு. தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, அந்த வில்லன் யாரோ ஒரு ஹிந்தி ஆக்டர் சொன்னீங்களா, அவரு, நாகார்ஜுனா எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. முக்கியமா வந்து ஜெயபிரகாஷ் ஒரு ரோல் பண்ணுவார். அது தேட்டர்ல நல்லா காமெடியா இருந்துச்சு. அது வந்து அது அவர் சீரியஸ் ரோல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு ஓல்டு மங்க் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பயங்கரமா காமெடியா இருந்துச்சு. ஒர்க் ஆயிருந்துச்சு. தேட்டர் மெட்டீரியலா அந்த இடத்துல தேட்டர் மூமெண்ட்ஸா ஒர்க் ஆயிருந்துச்சு. இதுதான் இந்த 2 படங்களுடைய என்னுடைய ரிவ்யூ. நீங்க சொல்லுங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, அப்படி சேர்த்துக்கிறேன் போக போறேன்னா ரொம்ப லெங்தா பேசுற மாதிரி இருக்கு. இதோட கட் பண்ணிக்கிறேன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ ஹரிஸ் கேக்குது கேக்குது. சொல்லுங்க. ப்ரோ எனக்கு வந்து நான் குபேரா மட்டும் தான் பார்த்தேன். ஸோ டிஎன் ஒன்றும் பார்க்கல. குபேரா வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதான் ஸ்டோரின்னு தெரிஞ்சக்கப்புறம் எதுவுமே மூவே ஆகலை. எல்லாமே ஒரு மாதிரி ப்ரிடிக்டபிளாக தான் இருந்துச்சு படம் ஃபுல்லா. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ட்விஸ்ட்லாம் நடுவில் சொல்லிக்கல. செகண்ட் ஹாஃப்ல ஒன்று வச்சிருந்தாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நல்லா இல்லை. நிறையா சீன் ஒரு மாதிரி ப்ரிடிக்டபிளாகவே இருந்துச்சு. ஸ்லோ ஒரு என்கேஜிங் சீனே எதுவுமே இல்லை ப்ரோ அந்த படத்துல. அந்த பொய்வா நண்பாலாம் உண்மையிலே வந்து தியேட்டர்ல நாங்க உட்காந்து பார்க்க சிரிச்சு தான் ப்ரோ எல்லாருமே இருந்தானுங்க. தேவையே இல்லை ப்ரோ. உண்மையிலே ஒரு மாதிரி 2-3 மணி நேரம் உட்காந்து பாக்கணும்னா ஒரு மாதிரி ஹெட் பெயின் ஆயிடுச்சு ப்ரோ. படம் கொஞ்சம் ட்ரிம் மேட்ச் பண்ணிருக்கலாம். அது எந்த பாட்டுமே அதான் நீங்க சும்மா இல்ல ஒருத்தர் பேசுங்களா, 2 பேர் பேசுங்களா? இங்க ஃப்ரெண்டும் தான் ப்ரோ. இப்பதான் ப்ரோ படம் பார்த்துட்டு வந்தோம் நாங்க. இப்பதான் ப்ரோ படம் பார்த்துட்டு வந்தோம். 2 பேரும் டிப்ரெஷன் ஆகி உட்காந்துருக்கோம் ப்ரோ. டிப்ரெஸ் ஆகி தான் படத்துக்கே போனோம். ஆக்சுவலி என்னன்னே தெரியல, படம் காலைல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்க உள்ள போய் உட்காந்தோம். படத்துல உள்ள போனா அங்க ஒண்ணுமே இல்லைன்னு தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு. மேபி நீங்க வந்து எதுவுமே எதிர்பார்க்காம போனீங்கன்னாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். நாங்க எல்லாத்தையும் எதிர்பார்த்துட்டு இங்க ரிவ்யூல பார்த்தா நாங்க இங்க ரிவ்யூ பார்த்துட்டு நாங்க உள்ள போறோம். அங்க படத்துல பார்த்தா ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. அது நீங்க தெலுங்கு டேரக்டா தெலுங்கு சாயல் இருக்க மாதிரி அப்புறம் வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அந்த படம் வந்து ஸ்டார்டிங் வேணா நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. கதையை கொண்டு போனது அதெல்லாம் நல்லா, ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இல்ல பிரதர், 2 வாய்ஸா கேக்குது. நீங்க பேசிருங்க. எனக்கு நீங்க பேசுறது எப்படி தோணுது அப்படின்னா, அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படம் இருக்குல்ல, அதுல வர ட்ரெயின் சீக்வன்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால நீங்க ஒருத்தர் சும்மா பேசுங்க. இருக்கோம் ப்ரோ. 2 பேரும் ஜாலியா தான். இல்ல ப்ரோ, எனக்கு ஏதோ ப்ராம்ப்ட் பண்றது மாதிரியே இருக்கு. நீ டிபிஎம் மட்டும் மாத்தி வந்து ரிவ்யூ கொடு ப்ரோ, நான் ஏத்துக்கிறேன் ப்ரோ. தக்லைஃபே நான் மொக்கன் தான் ப்ரோ போட்டுருந்தேன். ப்ரோ மொக்கா படத்தை மொக்கன்னு சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நல்ல படத்தை மொக்கன்னு சொல்றதுதான் ப்ரோ பிரச்சனையே இங்க. இது நிஜமா நல்லா இருந்துச்சுன்றீங்களா ப்ரோ நீங்க? இப்ப ப்ரோ வில்லன் ஒரு படத்துக்கு வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த படத்துல அதுவும் இல்ல. ஒண்ணு கிளைமேக்ஸே இங்க முதல்ல நல்லா இருந்தா படமே நல்ல படம் தானே ப்ரோ. வில்லன் யாரு நீங்க சொல்லுங்க. படத்துல யாரு வில்லன்? நீங்க படம் பாத்துட்டீங்களா? யாரு வில்லன் ப்ரோ? படத்துல? மெயின் வில்லன் யாரு? இது ஒரு மல்டி கேரக்டர் வில்லன் தான் ப்ரோ. அதை சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் வில்லன் அவனுக்கு சுத்தி இருக்கோம். எல்லாருமே அவனுக்கு தெரிஞ்சு அகேன்ஸ்டா தான் இருக்காங்க. கேக்குறேன் ப்ரோ உங்கள்ட்ட. மெயின் வில்லன் யாரு ப்ரோ இந்த படத்துல? அது அந்த மட்டும் காப்பி படம் பிசினஸ் பண்ணுவாங்க ப்ரோ, அவன் தான் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இருங்க. அவர் ரொம்ப எதிர்பார்த்து போயிருக்காரு படம் மொக்கையா இருக்குன்னு. ஆனா ஏமாந்துட்டாரு. படம் நல்லா இருக்கு, விடுங்க. விடுங்க ப்ரோ, விடுங்க. இந்த படம் உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜான படம் தான் ப்ரோ. சரி ரைட், ஓகே. இது உங்க ஒப்பீனியன் விட்டுறலாம், அடுத்தவங்க பேசலாம். விட்டுருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். பிரகாஷ் பிரதர் எங்க போயிட்டாரா? இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க பிரதர், உங்க ஒப்பீனியன். படம் பாத்துட்டீங்களா? நானும் மெகா ஸ்டார் தான் பார்த்தேன். உங்களை தேடினேன், நீங்க கிடைக்கல காலையில. ஏன் கேண்டீன்லயே நின்றுட்டு இருந்தேங்க. அப்படியா? நான் தேடினேன், உங்க பேஸ் கட் நான் பார்த்துருக்கேன். பட் ஆனா எனக்கு கரெக்டா அங்க பிடிக்க முடியல உங்களை என்னால. ஓகே ஓகே. J16 ஜேரோல தான் உட்காந்துருந்தேன். J16ல உட்காந்துருந்தேன். இன்டர்வல தான் உட்காந்து நின்றுட்டு அங்க இன்டர்வல தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அங்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாரு, அங்க கேண்டீன்ல நின்று பேசிட்டு இருந்தேன். அப்புறம் போன் பேசிட்டு திரும்ப உள்ள அடுத்த படத்துல மீட் பண்ணுவோம். சரி ரைட், ஓகே. படம் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. வாங்க நம்ம மெகா ஸ்டார் ரேட்டர் அப்புறமேட்டு பேசுவோம். படம் எனக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கிளைமேக்ஸ் லாஸ்ட் சீன் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் அந்த ஃபைட் மட்டும் ஏதோ சட்டுன்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபைட் வாண்டடா, இந்த ஃபைட்டே தேவையில்ல, நார்மலா வேற ஏதாவது சீன் வச்சு முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. மற்றபடி படத்துல 3 மணி நேரம் டைம் போனதே தெரியல, சுத்தமா டைம் போனதே தெரியல.
நீங்களே சொன்னீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் வேட்டி கட்டிட்டு வர சீன்லாம் வந்து செம்மையா மெகா ஸ்டார்ல ஒன்னா தான் பார்த்துருக்கோம். அந்த செம்மையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க எல்லா ஆடியன்ஸும் கொண்டாடினாங்க அந்த சீன்லாம். கடைசி ஒரு 20 நிமிஷம் படம் செம்மையா கொண்டு போயிட்டாங்க. ஸ்லோ தான் லேக் இருக்கு படத்துல, லேகே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒத்துக்கணும் லேக் இருக்குதான். பட் ஆனால் படம் சூப்பரா கொஞ்சம் என்கேஜிங்கா போச்சு. நான் நினைச்ச அளவுக்கு லேகா இல்லை. ஓகே, சூப்பர். ஏன்னா வந்து நான் வந்து தேட்டரில் படம் பார்க்கும்போது நிறைய தனுஷ் சீன் வந்து அவங்க ஒரு ஏற்கனவே மனநிலையை தான் வந்திருந்தாங்க. நிறைய பேர்த்த நான் பார்த்தேன். என்னன்னா இது வந்து ஒரு அதர் லாங்குவேஜ் டேரக்டர், அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்தாங்க. நம்ம மற்ற படங்கள் பார்க்கறதுக்கு இந்த தனுஷ் படம் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் அதே தேட்டரே பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எந்தெந்த சீனுக்கு வந்துச்சுங்கிறது நம்ம நோட் பண்ணோம். அந்த வகையில் வந்து எல்லா ரசிகர்களும் ப்ரிப்பேர் ஆயிதான். அடுத்து ஆடி லான்ச் சொன்ன மாதிரி அவங்களே ப்ரிப்பேர் ஆயிதான். அதே மாதிரி இந்த கோயிபாவோட சாங் பிளேஸ்மெண்ட் சூப்பர் ப்ரோ. பாட்டு செம்மையா இருந்துச்சு. வீடியோ தாங்க பார்க்கும்போது பயங்கரமா ஒரு ஆட தெரியாத எப்படி ஆடுவானோ அந்த மாதிரி அப்படியே ஆடி இருந்தாரு. செம்மையா இருந்துச்சு. அது பிளேஸ்மெண்ட்டும் சூப்பரா இருந்துச்சு படத்துல. இல்ல உண்மைதான், எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு தான். இப்போ நிறைய பேர் அதை வந்து பிடிச்சிருந்துச்சு சொன்னாங்க. எனக்கு ஒருத்தி இப்போ இவர் சொல்லும் போது மட்டும் பிடிக்கல சொல்லியிருந்தாருல, இதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லி சொல்லலாம். பட் அது ஸ்பாய்லர் சொல்லும்போது சொல்லுற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம வழக்கமாக சனிக்கிழமை ஸ்பாய்லர் பேசுவோம். அதனால நாளைக்கு நைட்டு பேசும்போது அந்த சாங்குக்கான ப்ரீ லீடு இந்த ரெண்டையும் நம்ம ஸ்பாய்லரோட சொல்லுவோம் டீட்டெயிலாக. ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. எனக்கு முடிச்சு கேக்குதா ப்ரோ நான் பேசுறது? ஓகே, மாதவன் கேட்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நேற்று சொன்ன மாதிரிதான் தனுஷ் வந்து அவர் ஆடியன்ஸை கரெக்டா ரெடி பண்ணியிருக்காரு. என்கிட்ட இருந்து எப்ப எப்படி வேணா படம் வரும்னு சொன்ன மாதிரி. நான் ரொம்ப எதிர்பார்த்ததுதான். நான் எதிர்பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஆனா சேகர் கமலான்றப்ப அவர் ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து நேஷனல் அவார்டு இதா அப்படி இப்படின்னு. நான் ஒரு 3 படம் பார்த்தேன், எனக்கு ஓகேவா தான் இருந்தது. ஆனா இந்த படம் எனக்கு இந்த ஒரு வருஷமா அந்த கிளிம்ஸ் ட்ரெய்லர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல ஒண்ணு செட் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஆனா ப்ரீவியஸ் படத்துல எந்த அறிகுறி இல்லை. அந்த படத்தெல்லாம் எடுத்தவர் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு வராரு, கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனையோட தான் போனேன். பட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. லேக்னா எனக்கு லேகெல்லாம் இல்லை, 3 மணி நேரம் போனதே தெரில. பட் செகண்ட் ஹாஃப்ல மட்டும் இவர் சேசிங் ஒன்று இருக்கும், அது ரிப்பீட்டடா இருந்துச்சு. என்னடா திரும்ப திரும்ப அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. பட் என்கேஜிங் ஃபேக்டர் இதுல நிறைய இருக்கு ப்ரோ. ஒரு 2-3 இடத்துல கண் கலங்கிட்டேன். அதான் நாளைக்கு ஸ்பாய்லர்ல பேசும். எனக்கு பிச்சைக்காரன் வர்சஸ் பணக்காரன் அந்த கான்செப்டே வந்து குளோபல் கான்செப்ட். இது வந்து எல்லா பக்கமும் கிளிக் ஆகும் கண்டிப்பா. புக்கிங்ஸும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். படமும் நல்லா ஓடணும். அவ்வளவுதான். சூப்பர். ப்ரோ வேற கேக்குதா? யாராவது ஏதாவது சொல்ல வரீங்களா? அதற்கு ப்ரோ கேக்குது கேக்குதா? சொல்லுங்க. நான் குபேரா பார்த்தேன் ப்ரோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் 11 மணிக்கு. எனக்கு படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா நீங்க சொன்ன ரிவ்யூவோட நான் எல்லாமே நான் ஒத்து போறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா போச்சு. ஒரு இதோட இன்ட்ரோல் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சில இடத்துல லேக் இருந்தது. குறிப்பா என்னன்னா அந்த ரிப்பீட் சீன்ஸ் மட்டும். ஒரு இந்த தீபக்ன்ற கேரக்டர் அந்த ஹாஸ்டல் போறது, மறுபடியும் மீட் பண்றது, சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட்டடா இருந்துச்சு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் மட்டும் தான் ப்ரோ. ஒரு நல்லா போயிட்டு இருக்க ஒரு படத்தை வந்து என்னடா இப்படி முடிச்சான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப நல்ல படம் தான். ஆனா இது வந்து ஒரு சூப்பரான படம் வந்து என்னால சொல்ல முடியல. அதுக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் ஒரு ரீசன். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா இது வந்து ரொம்ப சூப்பரான படம் சொல்லுவோம். ஆனா இப்ப கூட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல படம். எனக்கு ரொம்ப எனக்கு பொதுவாகவே டிராமா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. படத்துல வந்து ஒரு பாட்டு மட்டும் தான் இல்லை ப்ரோ, அந்த பொய்வா மட்டும்தான் இல்லை. இல்ல ப்ரோ, எனது வந்துச்சு. அப்புறம் கதைன்னு ஒண்ணு வந்துச்சு. இன்னொரு மொத்தம் 3 பாட்டு வந்துச்சு. 4 பாட்டு வந்துச்சு. அம்மா பாட்டு ஒண்ணு வந்துச்சு. ஆமா அந்த கதையும் எனக்கு ரொம்ப அந்த மாண்டேஜா நல்லா இருந்துச்சு. கதைன்னு ஒரு சாங் செம்மையா இருந்துச்சு. மாண்டேஜா பண்ணாதான் எல்லா சாங்குமே மாண்டேஜ் சாங். எல்லா சாங்குமே மாண்டேஜ் சாங் தான். இந்த ஒரு சாங் தான் வந்து உங்களுக்கு விசுவலா அந்த இது அந்த ஹீரோயின் சாங் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு அது சரியா புரியல. அதுக்கப்புறம் என்ன முடிஞ்சா இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இல்லைன்னா கூட இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு கூட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு அது அந்த அளவுக்கு கிளியரா ஒன்றும் புரியல அது படம் பார்க்கும்போது. நீங்க சொன்னீங்க அந்த ரைட் ஹேண்ட் ஏதோ நோட் பண்ணி ஒன்று சொன்னீங்கல்ல, அது வலது கையை நோட் பண்ணல. அவங்க ஃபர்ஸ்ட்லயே ஆதார் எடுக்க போவாங்கல்ல பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் ஆதார் எடுக்க வருவாங்கல்ல. அப்ப அப்ப அவர் தானே சொல்லுவா அப்படி இல்ல ரீசன். ஆமா, அந்த ரீசன்ல வர. அதுக்கப்புறம் அவரு நீங்க 4-5 சீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஏணி பஸ்ல ஏணி ஏறுவாரா, ஏணி ஏறும்போது அந்த கையை யூஸ் பண்ண மாட்டாரு. அதுக்கு மேல கையை அந்த விரிஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாரு. அந்த ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டாரு. விரிஸ்ட் யூஸ் பண்ணி மேல ஏறுவார். அப்புறம் சூட் கேஸ் எடுத்து கொடுக்கும்போது அப்படியே யூஸ் பண்ணுவாரு. அப்புறமேட்டு நீங்க கிளைமேக்ஸ்ல வந்து திரும்ப வந்து இந்த மேல படி ஏறுவார், அதாவது டேங்க் ஏறுவார்ல,
ஆமா பில்டிங்ல மேல ஏறி நிப்பார்ல, அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த கை அதை வச்சுதான் ஏறுவாரு, அந்த விஸ்ட வச்சுதான் ஏறுவாரு. ஃபைட்லயும் பாத்தீங்கன்னா அந்த விஸ்ட வச்சுதான் ஏறுவாரு. அவர் அந்த அதாவது ஒரு சாதாரணமே அது ஒரு எப்படின்னா அது ஒரு மெனக்கட்டு நம்ம காமிக்க மாட்டாங்க, மெனக்கட்டு அவரும் செய்ய மாட்டாங்க, இயல்பாவே அந்த கை அவர் வராத மாதிரியே செய்வாரு, ரொம்ப இயல்பாவே இருக்கும் இந்த படத்துல. ரொம்ப அதே மாதிரி அவர் டைலாக் இருக்குல்ல, அந்த பேசுறது வந்து பேசும்போதே ஒரு பயத்திலையும் பிளஸ் வந்து அதே மாதிரி ஒரு கருணை இறக்கம், அது ஒரு எப்படி சொல்றது, நம்ம சொன்னா அந்த ஓவர் டூ பண்ற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா ஒரு டப்பிங்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். தனுஷ் வந்து நார்மல் வாய்ஸா இருக்காது, அது டப்பிங்லயே பாத்தீங்கன்னா ஒரு இல்லாதவன் இயலாதவன் எப்படி கொஞ்சம் இறங்கி பேசுவானோ அதே மாதிரிதான். இந்த சாரா இருக்கட்டும், இல்ல எப்படி என்ன சொன்ன ராஷ்மிகாட்ட பேசுற சீனா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல வில்லன்ட்ட பேசும்போது கூட ரொம்ப ரப்பா இருக்காது, எனக்கு வேணும் சார்னு கேட்கறதே கூட அது ரொம்ப ஒரு சாஃப்டா தான் இருக்கும் எல்லாமே. அது வந்து எப்படின்னா நான் வந்து சில ஸ்டார் ஹீரோக்கள்கிட்ட பாக்குறது விஷயம் என்னன்னா அந்த கேரக்டருக்குள்ள இன்னும் டப்பிங் பேச மாட்டாங்க, அவங்க இயல்பா நார்மல் டப்பிங் பேசுற மாதிரி பேசிட்டு போயிருவாங்க. நான் நிறைய பேர்த்த பாக்குறப்ப அதுல வந்து தனுஷ் கொஞ்சம் இதுல கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிற, அப்படி அந்த கேரக்டருக்கு அந்த ஏத்த மாதிரி டப்பிங் பேசிதான் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. எனக்கு படத்துல ரொம்ப பிடிச்ச சீன் வந்து ரொம்ப மைல்டா மட்டும் சொல்ற ஸ்பாய்லர் இல்லாம, ஒரு குழந்தை கையில இருந்து ஒரு பிச்சை போடுற மாதிரி ஒரு சீன் வரும். செம்ம சீன் ப்ரோ ஆக்சுவலா அது. செம்ம சீன். தியேட்டர்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் அது ஆக்சுவலா. அது ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு அந்த ஒரு சீன் மட்டும், பர்டிகுலர் சீன் அது. அது மாதிரி நிறைய 2-3 சீன் சொல்லலாம் ஆக்சுவலா. அதான் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான், மற்றபடி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல படம். ஆல்மோஸ்ட் அதேதான் எனக்கு இந்த கிளைமேக்ஸை தவிர வந்து எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்குது. கிளைமேக்ஸ் மட்டுமே எனக்கு அதுலயுமே சில பல விஷயம் இருக்கு. ஏன்னா டேரக்டர் கட்டுன்னு சொல்லி இந்த படத்துல ஒரு 3.5 மணி நேரம் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் போட்டாங்கல்ல, ஒருவேளை அதுல சில பல விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராஷ்மிகா மந்தனா ஒரு டைலாக் மட்டும் இருக்கும், போய் உன் கூட வந்து ஒரு ரூமர் வந்துச்சேடான்னு, அதை வந்து சீனாவே இருந்திருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சீனாவே இருந்திருக்கும் போல இருக்கு. என்னன்னா ப்ரோ ஒரு நாவல் படிச்சுட்டே இருக்கும், ஒரு கடைசியா ஒரு 2 பக்கம் வந்து இல்லைன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி தான் அது. ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டோரி ஆரம்பிச்சு பொறுமையா அவங்க அந்த ஸ்டோரிக்குள்ள நம்மளே அந்த ஸ்டோரிக்குள்ள வந்து ஒரு கட்டத்தில் இன்வால்வ் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப கிளைமேக்ஸ் மட்டும் அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அது மட்டும் தான். மற்றபடி ஓகே தான் ப்ரோ, எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது படத்துல. இதான் எனக்கு ரிவ்யூ ப்ரோ. எனக்கும் தனுஷ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிரர் முன்னாடி நிப்பாரு, அந்த ஷேவெல்லாம் பண்ணிட்டு ப்ளூ ஷர்ட் போட்டு செம்ம லுக்கு. அது படம் ஃபுல்லா கோட் சூட்ல வர்றாரு, அது அதை விட பயங்கரமா இருந்தது. ஆமாமா, அந்த ப்ளூ ஷர்ட்ல வந்து நிப்பாப்ல, செம்மையான லுக் அது. ஆமா கரெக்ட். அதுவும் இல்லாம இந்த பாட்டு இந்த குபேரா டிரான்ஸ்ல தனுஷ் வெர்ஷன் வரும்போது அந்த சீன் ஒன்று வருது இல்ல, அதை ஸ்பாய்லர் பண்ணல, அந்த சீன் வரும்போது செம்ம சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போது. இந்த அப்படியே ஏறி போறது பிக்சரையும் பாக்குறது அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு, வேற லெவல்ல. அந்த டீசர்ல வந்துச்சு, அதை சொல்றீங்களா? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. வெள்ளை வெடியில சட்டையில ஒரு சீன் வருது இல்ல, அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. ஆமாமா, அந்த கோயில்ல இருந்து ஒரு கும்பிடு வரல, செம்ம சீன் அது ஆக்சுவலா. அது சரியான சீன் அது. ராஷ்மிகா ரோல் மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா எழுதி இருக்கலாம் ஆக்சுவலா. ஸ்ரீதர் ப்ரோ சொல்லுங்க. ஏங்க எல்லாரும் ஏதோ பேசுறீங்க, நாகார்ஜுனா விட்டுட்டீங்களே, அவர் எதுவுமே இல்லையா? இல்லைங்க, நாகார்ஜுனா வந்து நல்ல ரோல் தான். பட் என்னன்னா வந்து இதை எப்படி சொல்றேன்னு தெரியல. என்னன்னா வந்து ஒரு பெரிய சீனியர் ஹீரோ அவரு. ஆனா ஒரு இப்போ தனுஷ் நமக்கு இப்போ கம்பேர் பண்ணா அவரு 20 வருஷம் ஆயிடுச்சு தான். ஆனா நாகார்ஜுனா வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சினிமா இண்டஸ்ட்ரியில இருப்பாரு. ஆனா அவர் அசால்ட்டா தனுஷ் ரொம்ப நிறைய இடத்துல டேக் ஓவர் பண்ணிட்டாருங்க. அவர் ஒரு எமோஷன் சீன் ஒன்று இருக்கும் 2 பேத்துக்கும் செகண்ட் ஹாஃப்ல, கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி. அதுல தனுஷோட ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் இருக்கும். இந்த சைடு பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் கம்மியா தான் கொடுத்துருப்பாரு. எனக்கு அது ஒருவேளை இவருக்கு ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு அந்த நம்ம அப்படி பார்த்தா கனெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர்கிட்ட வந்து நார்மலா இருந்துச்சு, இன்னும் ஆகா ஓகோ அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்குமே அப்படிதான். எனக்கு வந்து இவரு அப்புறமேட்டு அந்த மற்றவங்க பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு சைடு யாருன்னு தெரியாத ஆட்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இந்த படத்துல பாக்கியராஜ் தேவையில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி எனக்குன்னா அந்த ஒரு போய்வா பாட்டு அவருக்கு வச்சிருந்துக்கலாமோங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த சீன் அவருக்கு வச்சிருந்தா இன்னும் பர்ஃபெக்டா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. எனக்கு சீரியஸா சிரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, சீரியஸாவே தோணுச்சு. அது யாருக்கு ப்ரோ சொல்றீங்க? அது இன்னும் கொஞ்சம் அவர் அது இல்ல இல்ல எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட செமி ஸ்பாயிலர் மாதிரி தான். அந்த போய்வா பாட்டு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாக்கியராஜ் நிறைய பேருக்கு அந்த படத்துல இருந்தாரா இல்லையானே தெரியும். ஏன்னா கெட்டப் அப்படி இருந்திருக்கும்.
அவர் வந்து தனுஷ்ட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக்குக்காக தான் அந்த பாட்டே இருக்கும். அந்த டைலாக் ஏத்த மாதிரி தான் அந்த பொய்வா பாட்டே இருக்கும். ஆனா அந்த பாட்டை வந்து பாக்கியராஜுக்கு வச்சிருந்தாலும் இல்ல அவங்க வேற இன்னொரு ஆட்களுக்கு அந்த இது வச்சிருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருக்கும். அதாவது பொருந்தி இப்ப நிறைய பேர் இந்த இடம் சில கனெக்ஷன் இல்லைங்கிறாங்களா, அது ரொம்ப பக்காவா பொருந்தி போயிருக்கும். ஆமாண்ணா, அது வந்து யாரோ ஒருத்தருக்கு எப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்துருது. இல்ல அதுதான் வந்து நான் ஸ்பாயிலர்ல டீட்டெயிலா பேசலாமேன்னு வச்சிருந்தேன். பட் இது கிட்டத்தட்ட வந்துட்டனால சொல்றேன், செமி ஸ்பாயிலரா. அது வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்ற, ஆடியன்ஸோட இன்னும் பக்காவா கனெக்ட் ஆயிருக்கும் அந்த ரோல். அவங்க எதுக்க அதுக்கப்புறம் அவர் வந்து கேட்கிறாரு அந்த கேரக்டர், தேவா கேரக்டர் எதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அப்பதான் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும். அது மாதிரி சிறப்பு இந்த எப்படி சொல்ல, இதோட ரைட்டிங்ல வந்து ஏதாவது நம்ம கட் ஆயிருச்சான்னு தெரியல. ஏன்னா எடிட் வெர்ஷன் வந்து இன்னும் 1/4 மணி நேரம் நம்ம பார்க்கலாம் படத்துல. அதுதான் இது வரைக்கும் இந்த படத்துல இருக்கிறது. பார்ப்போம். மற்றபடி நான் ஸ்பாயிலர்ஸ் பேசும்போது இன்னும் நமக்கு ரொம்ப ரொம்ப என்னென்ன பிடிச்சிருந்துச்சு, எந்த வகையில வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லுவோம். அதே மாதிரி எனக்கு ராஸ்மியா கேரக்டர்லயுமே எனக்கு வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்ணா இதுல நல்ல கேரக்டர் தான். அவங்களுக்கு நல்ல கேரக்டர், நல்ல ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். டப்பிங் மட்டும் இஷ்யூ இருக்கு. ஏன்னா வந்து அது வந்து அது சொல்லியே ஆகணும். மற்ற படங்களை கம்பேர் பண்றா இந்த படத்துல 2-3 சீன் எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சேசிங் சீன் சொன்னீங்கல்ல, அந்த சேசிங் சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு சீன் அது ரொம்ப அழகா இருப்பாங்க. டோட்டலா சேசிங் சீன் முடிச்சு கம்ப்ளீட்டா வந்து ஒரு சீன்ல வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. படத்துலயே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் ஓகே. நாகார்ஜுனா டீசென்ட்னு சொல்லலாம். அந்த ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து அவன் ஹிந்தி ஆக்டர் சொன்னீங்களா, அந்த ஆள் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு சீரியஸாவே. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு மலையாள ஆக்டர் ஒருத்தர் வரும், அப்படி இல்லை விக்ரம் மேதால இருப்பார் அவரு சேட்டா. அந்த சேட்டா வந்து ஒரு பேப்பரோட எரிப்பாரு. அந்த பேப்பர் எரிக்கும் போது இவரோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படின்னா வந்து அப்பதான் அவருக்கே இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். இப்படிலாம் இருக்கிறாங்க, நம்மள்ட்ட இவ்வளவு தூரம் இருந்துட்டு நம்மள்ட்ட ரிஸ்க் எடுக்காம அவங்க சேஃபா வராங்கிறப்ப அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹிந்தி ஆக்டர் எனக்கு நீங்க சரிதான் தெரியும், அவர்லாம் நல்லா இருந்துச்சு அவர் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளவுதான். வேற என்ன, தேவிஸ்ரீ பிரசாத் பிஜிஎம் அதை சொல்ல மறந்துட்டேன். படத்துல வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் தான் ஃபர்ஸ்ட் நல்ல பயங்கரமா கொடுப்பாரு போலன்னு ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்சம் இறங்கினாரு, திரும்ப ஆரம்பிச்சு அப்படி நல்லா கிட்டத்தட்ட ஒரு 50-50 அவர் சூப்பரா ஒர்க் பண்ணாரு. ஸ்டார்டிங் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு கடல் போர்ஷன் காமிப்பாங்கல்ல, அந்த ஆயில் போர்ஷன், அதுல எல்லாம் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அப்படியே போச்சு. எனக்கு என்ன வில்லன் இருந்து கதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். எனக்கு அதே மாதிரி தான் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வில்லன் இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது ரஹ்மான் தானே மியூசிக் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது? இல்லையே, இது தேவிஸ்ரீ பிரசாத் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே தேவிஸ்ரீ பிரசாத் தான். ஹிந்தி படத்துக்கு தான் ரஹ்மான். இல்ல ப்ரோ, அனௌன்ஸ் பண்ணும்போது போஸ்டர்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ரொம்ப ஸ்டார்டிங்ல சொல்றேன். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு இல்ல, இப்ப சேகர் கமலா கூட படம் பண்றாருன்னு நியூஸ் வந்துச்சு இல்ல, அப்பதான் அவங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் பேர் அடிபட்டு இருந்துச்சு. பட் படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணும் போதே தேவிஸ்ரீ பிரசாத் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பிரகாஷ், நான் கேக்குதா? கேக்குது பாரு. நீ அடுத்த டிஎன்ஏக்கு வாங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்களா குபேரா? உங்களை ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், இப்பதான் வந்தேன். நான் நீங்க பேசுனது கேட்டேன், உங்க ரிவ்யூ கேட்டேன். குபேரா நான் சொல்லிடுறேன், நான் என்ன சொல்லல. குபேரா சொல்லிடுங்க. குபேரா சொல்லி அப்படியே கண்டினியூ டிஎன்ஏ முடிச்சிருங்க. எனக்கு வந்து குபேரால வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண விதம், அந்த ஸ்டோரி லைன் போனது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. இவரு அந்த பிச்சைக்காரன் ரோல்ல இருந்து எதுக்காக இப்படி மாறுறாரு, அந்த ஒரு பிளாட் எப்படி இது பண்ண போறாங்க, கொண்டு வர போறாங்க, அந்த ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த போர்ஷன் எல்லாமே. பட் ஆனா எனக்கு வந்து பர்சனலா வந்து ராஷ்மிகா என்ட்ரிக்கு அப்புறம் படம் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரே திங் தான் வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நரேஷன் பெருசா வந்து ஃப்ளாட்டா இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நமக்கு எங்கேயும் பெருசா போர் அடிக்கலனாலும், பட் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் லைட்டா வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, டயரிங் ஆயிடுச்சு எனக்கு லைட்டா. ஆனா தேவிஸ்ரீ பிரசாத் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, இதுவும் சரி, சாங்ஸும் சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2-3 இடத்துல வந்துட்டு அது அந்த தெலுங்கு ஆடியன்ஸ்க்காகவே வச்சாரான்னு தெரியல. அந்த டிவோஷனல் சாங் மாதிரி 2-3 இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பார். 3 இடத்துலயோ 4 இடத்துலயோ வரும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாமே எனக்கு வந்து சூப்பரா பிடிச்சிருந்தது. கோவிந்தா கோவிந்தா ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீக்வென்ஸ்ல ஒரு இது வரும். அது எல்லாமே எனக்கு வந்துட்டு டிவோஷனல் சாங்ஸ் யூஸ் பண்ண விதம்னு இந்த படத்துல ஒண்ணு இருக்கு. அது எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ரைட்டிங்காவும் எனக்கு புடிச்சிருந்துச்சு. ஆனா நீங்க எல்லாரும் சொன்ன மாரி தான். எனக்கு அந்த கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் லாஜிக் மட்டும் வந்து இடிச்சது. அது இப்படி முடிக்காம கொஞ்சம் வேற விதமா முடிச்சிருக்கலாம். ஐ மீன் இதுக்கு முன்னாடி தனுஷ் ஒரு டயலாக் வந்து வில்லன்ட்ட பேசுவாரு. இது
கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி கிளைமேக்ஸ் கான்வர்சேஷன் முன்னாடி ஒரு இது பேசுவாரு. அது அந்த ஒரு பிளாட் கூட ஓகே. அது சினிமேட்டிக்கா இருந்தாலும் அந்த மாரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. நான் ஸ்பாயிலர் பேசும்போது அது என்னன்னு அ டீட்டெயில்டா சொல்றேன். அதே மாரி அ அதான் அந்த ஒரு பார்ட் மட்டும் தான். எனக்கு வந்து செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் ஓவரால் பார்க்குறப்போ ஒரு டீசென்ட்டான ஃபில்மா தான் எனக்கு வந்து பட்டுச்சு. அ பார்க்கலாம். அந்த லெவல்ல தான் எனக்கு வந்து பட்டுச்சு. ஆஹா! ஓஹோ லெவல்ல இல்லனாலும் தாராளமா ஒரு தடவ பார்க்கலாம். அந்த ஒரு ஃபீல்ல தான் இருந்துச்சு. ஆ டிஎன்ஏ சொல்லிர்றேன். ஆ இந்த படம் நான் வந்து நெறைய பேர் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால வந்து ட்ரெய்லர் பார்க்காம போலாம் அப்படின்னு தான் நான் வந்து யோசிச்சேன். ஸோ, அதனால என்ன கதை என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படிதான் பிளாங்க்கா தான் வந்து போய் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஏதாவது வந்து காரணம் இருக்கும், ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நினச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து படம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து அ புடிச்சது. அ எனக்கு சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. இந்த படத்துலயுமே வந்து சில ஃப்ளாஸ் இருந்துச்சு. எனக்கு சாங்ஸ் எதுவுமே வந்து இந்த படத்துல பெருசா ஒர்க் ஆவல. மொத்தம் 3 சாங்கோ, 4 சாங்கோ இருக்கு. பட் ஆனா சாங்ஸா வந்து எனக்கு எதுவுமே ஒர்க் ஆவல. எனக்கு அந்த அதர்வாவோட பேக் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் காமிச்சாங்கல்ல, அதுவுமே இந்த படத்துக்கு வந்து பெருசா ஹெல்ப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. டைரக்ட்டா நிமிஷா விஜயன் கேரக்டர்லேருந்தே படத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே! அப்டின்ற மாரி தான் எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் அதர்வாக்கும் பெருசா சேஞ்சஸ் கிடையாது. அந்த கேரக்டர் அவரோட கேரக்டர்ல அவரு ஃபுல்லா நார்மலா தான் வருவாரு. ஸோ, அது எதுக்கு வந்து அந்த மாரி இது பண்ணாங்க அப்டின்ற மாரி எனக்கு லைட்டா அது மட்டும் எனக்கு பெருசா வந்து ஒர்க் ஆகல. பட் ஆனா, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபுல்லா வந்து எங்கேயும் என்கேஜிங்கா போச்சு எனக்கு அந்த அ அந்த கேட்ட மூடுற சீன்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணேன். அதேமாரி வில்லனோட மெயின் வில்லனோட அந்த பேக் ஸ்டோரி, அவர மீன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற விதம் அதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்ரி வந்து கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி அன்ஃபோல்ட் ஆகும்ல, அது வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் வந்து தாராளமா வந்து தியேட்டர்ல நம்பி போய் பார்க்கலாம். அந்த மாரி இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் ஃபிலிமா. அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ இந்த படத்துக்கு. ஆமீர் கான் படம் கேட்டுச்சா? போறீங்களா ப்ரோ? சித்தாரே ஜமீன் பார் ஆ தெரியல ப்ரோ. ரொம்ப ஆக்சுவலா நேத்தே எனக்கு சுத்தமா உடம்பு சரியில்ல. அந்த ஒரு இதுல தான் நான் வந்து போயிட்டு அந்த 28 லேட்டர்ஸ் பார்த்தேன். ஸோ, அதனால இன்னைக்கும் வந்து எனக்கு சுத்தமா சரியில்ல. பட் புக் பண்ணிட்டோம் போறணும். அது ஒண்ணு. அதுவும் இல்லாம படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போனேன். ஆ இன்னைக்கு நைட் வேற ஊருக்கு போறேன். ஸோ, போயிட்டு நாளைக்கே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருவேன். ஒரு சின்ன ஒர்க் தான். ஸோ, அதனால போயிட்டு உடனே ரிட்டர்ன் வந்துருவேன். அதனால அப் அண்ட் டவுன் ஒரு ஒரு 14 ஹவர்ஸ் டிராவல் இருக்கும். அதுவே டயர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு சாட்டர்டே, சண்டே போமாட்டேன். இது F1 படம் வந்து பிரீமியர் ஷோ இருக்குன்னு சொன்னாங்க. பெய்ட் பிரீமியர் ஷோ, ஸ்பெஷல் ஷோ போடுறாங்களாம். செவ்வாய்க்கிழமையோ, புதன்கிழமையோ போடுறதா சொன்னாங்க. மேஜரான சிட்டீஸ்ல பெங்களூர், சென்னை, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், கொச்சின் இந்த மாரி ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ படம் ஒரிஜினல் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங் போடுறாங்க. அந்த படமும் நல்லா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. F1 ரேஸ் படம். பிராட் பிட் படம். ஸோ யாராவது பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பாருங்க. அதே மாரி இப்போ ஓடிடில ரிலீஸ் ஆயிருக்கிறதுல அந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸ் சீசன் 2 வந்திருக்கு. நான் ஒரு 3 எபிசோட் பார்த்தேன். மொத்தமே 6 எபிசோட் தான். எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க Hotstarல. 3 எபிசோட் பார்த்தேன். ஒரு மாரி அ எ என்கேஜிங்கா போகுது. எங்கேயுமே போர் அடிக்காம நல்லா போகுது. பார்த்த எல்லாருமே வந்துட்டு அது நல்ல ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்ட விட நல்லா இருக்குன்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. மத்தபடி வந்து அ இந்த வாரம் ஓடிடில பெருசா ஒண்ணும் இல்லன்னு நெனைக்கிறேன். ஜி நான் பேசலாமா? பேசுங்க, பேசுங்க ப்ரோ. ப்ரோ நான் இப்பதான் குபேரா பார்த்துட்டு வந்தேன். 3:30 மணிக்கு போனேன். ஒரு 8, 8:30க்கு தான் வந்தேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் கொஞ்சம் பேங்கா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரே மாரி சேசிங்லேயே இருந்த மாரி இருந்துச்சு. அது ஒண்ணு தான் லேக். மத்தபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. டிஎன்ஏ இன்னும் பார்க்கல. நான் அது நல்லா இருந்துச்சா யாராச்சும் பார்த்தீங்களா? அது நல்லா நல்லா இருந்துச்சுன்னா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. போயிட்டு வாங்க. ஓகே ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஓகே.
பரணி ப்ரோ நான் 6 எபிசோடும் பார்த்துட்டேன். கேரளா கிராக்கர்ஸ் சூப்பரா சொல்லுங்க இருக்கு, நல்லா ப்ரோ. இருக்கு, சூப்பரா இருந்துச்சா? நல்லா இருக்கு. ஆனா கடைசியா சிம்பிளான விஷயம் தான் பிளாட். எப்பயுமே அப்படிதானே இருக்கும். அதுதான் என்னடா இதுக்காடா போய் இவ்வளவு பண்ணீங்கன்னு தோணுச்சு எனக்கு. சரி சரி எதுவும் சொல்லாதீங்க. நானே இது இல்ல பார்க்கல. இல்ல சொல்லல. வேற ஏதாவது பாத்தீங்களா ப்ரோ? குபேரா, டிஎன்ஏ. குபேரா பார்த்துட்டேன் ப்ரோ, டிஎன்ஏ பார்க்கல. குபேரா எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. என்ன 3 மணி நேரம் சொன்னாங்க, எனக்கு 3 மணி நேரம் போனது தெரியல. என்ன கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்டா இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரலையே. ப்ரோ ஹவு டு ஓகே. ட்ரெயின் யுவர் டிராகன் பார்த்தீங்களா? பயங்கரமா இருந்துச்சு படம். அப்படியே அனிமேஷன்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு. அனிமே படம் வந்துச்சு இல்ல 3 படம். அனிமேஷன் தான் ப்ரோ இது ரீமேக் பண்ணியிருக்காங்க. நான் அதான் அனிமேஷன் அதுல இருந்த பார்த்ததுனால மாதிரியே இருந்துச்சு. நான் அனிமேஷன் பார்த்ததுனால இது பார்க்கல. டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. நான் இந்த அதையும் டிராகன் பார்த்துட்டேன். ஆனா இது வந்து எனக்கு வந்து ஒரு அவதார் படம் குடுத்தா மாரி. அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல. ஆனா அந்த அளவுக்கு பார்க்க அவ்வளோ விஷுவலா அவ்வளோ பயங்கரமா இருந்துச்சு. சூப்பர் ப்ரோ. நம்ம அனிமேஷன்ல பார்த்துட்டு இதுல பார்க்கும்போது சொதப்பிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும்ல. டூத்லெஸ் அந்த டிராகனை வந்து சொதப்பிடுவாங்க. கரெக்ட் அந்த கரெக்ட். மாரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதே மாரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பிடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துச்சு. எதுவுமே இல்ல ப்ரோ. எல்லாமே அப்படியே பக்காவா சிங்க்கா இருந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரா 1/2 அன் ஹவர் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாரி அது தேவையில்லாத சீன் தான். அதே ஹவர்ஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மத்தபடி பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. பார்க்க நம்ம ஒரு படத்த திருப்பி பழைய படத்த பார்ப்போம்ல. இப்ப ரமணா, தீனா இந்த மாரி படத்தெல்லாம் திருப்பி YouTubeல பார்ப்போம்ல. அந்த மாரி அந்த அனிமே படம் பார்த்துட்டு திருப்பி ஒரு 5 வருஷம் பார்க்காம திருப்பி இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு YouTubeல பார்க்குற மாரி ஒரு ஃபீல். ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு விஷுவலா. சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா அந்த 28 இயர்ஸ் லேட்டர் அது வந்து நான் நேத்து தியேட்டர்ல பார்த்தேன். எனக்கு படம் புடிச்சது. ஆ ஆனா யுஎஸ்ல வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் வருது. கிரிட்டிக்ஸ் எல்லாருமே பாசிட்டிவா குடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்டேருந்து சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் பிடிக்கலன்றாங்க. பட் ஆனா பர்சனலா நான் வந்து இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். பட் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனா இருக்காது. அதேமாரி நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடயும் போகல. ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனா பெருசா ஒண்ணும் இது பண்ணல. எனக்கு எனக்கு அந்த படம் படம் புடிச்சது. வந்து புடிக்கல. டெலகிராம்ல பார்த்தேன். ஒருவேள அதனால இருக்குமோ என்னன்னு தெரியல. ஏங்க நீங்க அதுல தியேட்டர்ல பார்த்தீங்க. அதுல ஒரு ஒரு ஃபுல் சீக்வென்ஸ் நைட்ல தாங்க வரும். நெறைய சீக்வென்ஸ் நைட்ல தாங்க இருக்கும். நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? அதான் ஜி ஒண்ணுமே தெரியல ஜி சுத்தமா. ஏங்க தியேட்டர்லயே ஒண்ணும் தெரியாதுங்க. அதனாலேயே படம் பிடிக்காம போயிட்டு தியேட்டர் எனக்கு. தியேட்டர்லயே வந்துட்டு அந்த டார்க்கா இருக்கிற சீன் எல்லாமே வந்து நமக்கே வந்துட்டு ஒரு இதா தான் காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு இது இருக்கும். கடல்ல வந்து நைட்ல ஒரு இது இருக்கும். அவங்க ஓடிட்டு வர சீன். அது வந்து விஷுவலா சூப்பரா இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்குறப்போ. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. டெலகிராம்ல யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா கேட்டு பாருங்களேன். படமே பாதி அப்படியே ஒ இந்த புகை மூட்டமா தான் தெரியுது படமே பாதி. ஏங்க தியேட்டர்ல பார்த்துட்டு நீங்க சொல்லியிருந்தா கூட ஓகேன்னு. என்ன படம்? இந்த 28 28 இயர்ஸ் இயர்ஸ் லேட்டர் ஜாம்பி மூவி. ஜாம்பி மூவி. நான் பிரகாஷ் ப்ரோ பாருங்க ஐரசியா? ப்ரோ. என்ன ப்ரோ? நான் ஜி கூட எல்லா ஹெச்டி படமும் பிரிண்ட் தியேட்டர்ல பார்க்க நினைச்சேன். முடியுமா? இல்ல ப்ரோ, அவர் தியேட்டர் லோக்கல் பிரிண்ட் பிரிண்ட். பத்தி பேசிடுறாரு. அதான் தியேட்டர் பிரிண்ட். நீங்க நான் எல்லா படத்தையும் ஹெச்டில பார்க்கணும்னு சொல்றேன். தியேட்டர் பிரிண்ட்டையும் நீங்க தியேட்டரையும் கம்பேர் பண்றீங்களே. ஒரு ஹெச்டி லீக்டு ஹெச்டியை பார்த்துட்டு சொன்னா கூட பரவாயில்ல. இல்ல அது படம் வந்து தியேட்டர்லயே வந்து இருட்டான சீன்லாம் இருட்டா தான் இருக்கும் ரொம்ப. இவரு வந்து அத வேற தியேட்டர் இதுல பார்த்துட்டு சொல்றாருன்றது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேந்தன் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு. இந்த யுனைடெட் கிங்டம் ஆஃப் கேரளான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பத்தி தெரியுமா bro? ஆமா ப்ரோ. அந்த இவரு படம் கோலம் ஹீரோ. கரெக்ட். அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால மட்டும் தான் ரிவ்யூ பார்த்தேன். வேற எங்கேயும் பெருசா ரிவ்யூ பார்க்கல. டைம்ஸ் ஆஃப் இந்தியால 2.5 தான் குடுத்திருந்தாங்க. ஸோ அதனால அந்த ஓகே படத்து ஓகே. மேல இல்ல நம்பிக்கை இல்ல. புக் மை ஷோல 9க்கு மேல இருக்குது, அதனால தான் கேட்டேன். ஏங்க அது இப்பதானங்க இன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆயிருக்குது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் பாசிட்டிவா போட்டதுக்கு அப்புறம் தாங்க ஜெனரல் ரிவ்யூ வரும். ஓகே ஓகே ப்ரோ. இந்த அதுதான் லென்ஸ்மேன் இந்த ரிவ்யூன்னு வாரம் ஒருத்தர் ரிலீஸ் ஆயிருக்கு இருப்பாரு. நினைக்கிறேன், மலையாள படம். ஆமாமா. அந்த லென்ஸ்மேன் ரிவ்யூஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு பாசிட்டிவா போட்டாதான் போய் பார்ப்பேன். இன்னொரு படம் ஒண்ணு வியாசனாவோ என்னமோ ஒண்ணு நடிச்ச ப்ரோ, நான் அனுஸ்வரா நடிச்ச படம் லாஸ்ட் வீக் வந்துச்சு. ஆமாமா. அது எப்படி எனக்கு அது ப்ரோ, போலாமா? ஓகேவா தான் இருக்கு. ஆனா ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இல்ல கஷ்டமா இருக்குன்றது. தியேட்டருக்கு போலாமா இல்ல ஓடிடி வெயிட் பண்ணலாம்? உங்களுக்கு மலையாளம் தெரியுமா ப்ரோ?
எனக்கு புரியும் ப்ரோ. நான் மேக்ஸிமம் இப்ப கூட அந்த புலிவால் கல்யாணம் தான் உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பழைய படம். ஓகே புரியும். இல்ல அந்த காமெடிஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் டைரக்டாவே மலையாளத்துல ஒர்க் ஆகும்னா நீங்க தியேட்டர் போயிட்டு வாங்க சும்மா ஜாலியா. ஓகே ஓகே ப்ரோ. இல்ல மலையாளம் புரியும் ஃபுல்லா. அப்போ ஓகே போயிட்டு வாங்க. இந்த காமெடிஸ் ஒர்க் ஆகும்னா போயிட்டு வாங்க. காமெடிஸ் ஒர்க் ஆகும். சரிங்க ப்ரோ. எனக்கு வந்துட்டு ஆனா படம் ரொம்ப ஓகே. நான் உங்க ரிவ்யூ பார்த்தா கம்மியா தான் போட்டிருந்தீங்க, அதனால தான் போன வாரமே போகல நான். அதான் நிறைய பேர் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. நான் தான் கம்மியா போட்டிருந்தேன். எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இது ரோந்து ப்ரோ. ரோந்து வந்துட்டு எனக்கு பர்சனலா வந்து அந்த ஃபைனல் ஆக்ட் வந்து என்ன சொல்ல கொஞ்சம் இதாகல, ஒர்க் ஆகல. ஆனா எல்லாருமே வந்து சூப்பரா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு வந்து படம் பிடிச்சிருந்துச்சு. ஈவென்ட்ஸா தான் படம் நடக்கும். ஒரு நைட் நடக்கிற ஸ்டோரி. ஈவென்ட்ஸா தான் நடக்கும். இல்ல நான் பார்த்த ரிவ்யூல ரொம்ப ஸ்லோ பர்ன் த்ரில்லர்னாங்க. சரி அவ்வளவு பொறுமையா உட்கார முடியாதுன்னு நான் போகாம இருந்தேன். டிக்கெட் புக் பண்ற வரைக்கும் போயிட்டு வெளில வந்துட்டேன். இல்ல ஸ்லோ பர்ன் தான். பட் ஆனா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்ல அந்த ஈவென்ட்ஸா தான் நடக்கும். எனக்கு கிஷ்கிந்த காண்டமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தூக்கம் வந்துருச்சு. உங்கள்ட்ட சொன்னேன் நானு. சரி ஆக்ஷன் ஹீரோ பிஜு பாத்திருக்கீங்களா? ஆக்ஷன் ஹீரோ பிஜுனா யாரு? நிவின் பாலி. அந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஈவென்ட்ஸா தான் நடக்கும். ஸ்டோரியா போகாது, டிராவல் ஆக. ஒரு ஈவென்ட் நடக்கும், அதுக்கப்புறம் வேற ஈவென்ட் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வேற ஈவென்ட் அப்படிதான் போகும். இதுலயும் அந்த மாதிரி ஈவென்ட்ஸா தான் நடக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு இதா முடிப்பாங்க. எனக்கு அந்த முடிக்கிற விதம் எனக்கு வந்துட்டு பிடிக்கல. மத்தபடி அது இல்ல இவரு பிலிமி கிராஃப்ட் அருண் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதை பார்க்கும்போது ஒரு தமிழ் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு, நேஷனல் அவார்டு படம் அப்படின்னு. நான் எனக்கு தெரிஞ்சு விசாரணையை தான் சொன்னாரா என்னன்னு தெரியல. அந்த மோடுல இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு. விசாரணையா? ஆமா அவர் சொன்னாரு தமிழ் படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு, நேஷனல் அவார்டு வின்னிங் படம். ஆனா என்ன படம்னு அவர் சொல்லல, மென்ஷன் பண்ணல. சரி இந்த படம் பாக்குறப்ப எந்த தமிழ் படமும் ஞாபகம் வரல ப்ரோ. ஓகே அவர் அப்படிதான் அவர் ரிவ்யூல மென்ஷன் பண்ணிருந்தாரு. ஓகே எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எனக்கு மட்டும் தான் அந்த கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகல. ஓகே ப்ரோ. நான் போன வாரம் அதுதான் போலாம் பிளான் பண்ணிருந்தேன், நான் போகல, என்னன்னு தெரியல. இந்த வாரம் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சண்டே. ஓகே ஓகே ப்ரோ. டிஎன்ஏ எப்படி ப்ரோ, போலாமா? டிஎன்ஏ போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நைட் ஷோ தான் புக் பண்ண போறேன் பிவிஆர்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே ப்ரோ. ஆனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதனால தான் டிஃபரெண்டா இருக்கு. இல்ல எல்லாருமே பார்த்த எல்லாருமே சூப்பரா இருக்குன்னாங்க. நானும் அதுதான் சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ல 1-2 சீன் தவிர உங்களுக்கு எங்கேயுமே வந்து போர் அடிக்காது. அந்த த்ரில் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். அடுத்து என்னன்ற அந்த த்ரில் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இமைக்கா நொடிகளுக்கு அப்புறம் பெட்டரான மூவின்னு சொல்றாங்க. பெருசா ஓஹோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதிர்பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மிஸ்ட்ரி பாயிண்டோட முடிச்சிருப்பாங்க. ஒரு மிஸ்ட்ரி பாயிண்டோட ஸ்டார்ட் ஆகும் படம். அது அந்த ஒரு மிஸ்ட்ரி பாயிண்ட் அப்படியே படத்துல டிராவல் பண்ணி போகும். அதுக்கப்புறம் வர சீன் எல்லாமே வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா தான் இருக்கும். ஸ்லோவா அப்படியே போகும். ஸ்லோவா சொல்ல இல்ல நல்லாவே போகும். ஓகே ப்ரோ, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. உங்க மைக்ல ரொம்ப நாய்ஸா இருக்கு ப்ரோ. ஐயோ என்ன எல்லாம் அமைதியாயிட்டாங்க. ஓகே ப்ரோ, நீ இந்த டிக்கெட் கிவ்அவேக்கு வந்து ஆன்லைன் செக்ஷன் பண்றது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல உள்ள ஆட்கள் கேட்கலாம்னு சொல்லி கேள்விகள் கேட்டலாமா நடுவில் கேப்ல? கேட்கலாம் ப்ரோ. ஓகே ஒன்றும் இல்லை, டிஎன்ஏ படத்துக்கு தான் டிக்கெட் கிவ்அவே. ஒரு 3 டிக்கெட் மட்டும் இங்கே நம்ம ஸ்பேஸ் லிஸ்னர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துடலாம். சிம்பிளான கேள்விகளை கேட்டுடலாம். இந்த டேரக்டர் வந்து நெல்சன் வெங்கடேசன், அவரோட 3வது படம் என்ன? அதான் கேள்வி. டக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு முதல் பதில். ஃபர்கானா. ஓகே, ஃபர்கானாங்கிற யார் ஃபர்ஸ்ட் சொன்ன? தமிழ் வந்தனா? ஆமா ப்ரோ. பாஸ்கரா தமிழ் வந்தனா? யாரா ஒரு ஆளு சொல்லுங்க. ப்ரோ நான் தான் ப்ரோ சொன்னேன். சரி, யார் பேர்? பரணி யாரா ஒருத்தவங்க பேர் எழுதிங்க. ஐடி மட்டும் எழுதி எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க, யாரு பேருன்னு பார்த்து. ஏங்க இல்ல யாருன்னு நீங்க தெளிவா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் எழுதுறேன். நான் ஏதாவது ஒண்ணு எழுதி. எனக்கு வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சு, 2 பேரும் ஸ்பீக்கருமே ஆன்ல இருந்துச்சு. ஆமா எனக்கும் அதுதான் டவுட். 2 பேர் ஸ்பீக்கருமே ஆன்ல இருந்துச்சு, வாய்ஸ் தான் எனக்கும் கேட்டுச்சு. இல்லைன்னா பார்த்து கூட சொல்லிடலாம்.
சரி, யாராவது ஒருத்தர் பேர் ரெண்டு எழுதிக்கங்க. பேருமே பார்க்கலையா படம்? பாஸ்கர் இல்ல ப்ரோ அவர் படம் கொடுத்துருக்கு, பார்க்கலையா? இல்ல அவர் கொடுத்துருக்கு அட டவுட். அவர் பேர்ல யாரு பேர்ல சொல்லு. தமிழ் வந்தனா? அது உதயா ஆமா தமிழ் ஓகே, தமிழ் வந்து வின்னர். ஓகே அவருக்கு ஒரு டிக்கெட் கேட்க முடிஞ்சு. அடுத்த கேள்வி அவர் பதில் சொல்ல வேணாம். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்போம்? விஜய் சேதுபதி அதர்வா இணைஞ்சு நடிச்ச படம் பேர் என்ன? டக்குன்னு சொல்லுங்க. ப்ரோ இமைக்கா இமைக்கா நொடிகள். ஓகே, இது இமைக்கா நொடிகள் ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? அட இல்ல அஜித்குமார் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டாரு. அது அஜித்குமார். ரைட், ஓகே. இட்ஸ் யுகா, அவர் தான் ரைட், ஓகே. இட்ஸ் யுகா வின்னர். ரெண்டாவது ஓகே. 2 டிக்கெட் முடிச்சு. அடுத்து 3வது மட்டும் அப்புறமேட்டு கேட்போம். யாராவது ஒருத்தர் கேட்போம், நல்ல கேள்வியாக கேட்போம். பரணி அடுத்த கண்டினியூ பண்ணுங்க. அப்படி வேற யாரை படம் பார்த்தாங்க? குபேரா டிஎன்ஏ பத்தி சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, வேற பார்த்துருந்தீங்க சொல்லுங்க. 2 பேரும் நோட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து பிரகாஷ் ப்ரோக்கு டிஎம் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலன்னா அவர் உங்களுக்கு டிஎம் பண்ணுவாரு. மாவீரம் ப்ரோ அங்க டிஎன்ஏ ரிலீஸ் ஆயிருக்கா? ஆயிருக்கு ப்ரோ. போறீங்களா? ஓகே, எனக்கு ஒரு டவுட் மட்டும். டவுட் இல்ல எனக்கு இல்ல, ஒரே டவுட் மட்டும். அந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிருங்க. ஒருத்தர் கமெண்ட்ல ஏகப்பட்ட கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஓகே. ஒருத்தர் கமெண்ட்ல என்னோட ஃபேவரட் பர்சன் ஸ்பீக்கர்ல இருக்காங்கன்னு போட்டிருக்காரு. என்னோட ஃபேவரட் பர்சன் யாரு? ஸ்பீக்கர்ல வேற யாரா இருக்கா? வேற யாரும் ஸ்பீக்கர்ல இல்லையே. பிரகாஷ் ப்ரோ ஃபேவரட் பர்சன் இன் ஸ்பீக்கர். எனக்கு தமிழ் எனக்கு தெரியும். யாரு ப்ரோ சொல்றாரு? நானே எப்பயாச்சும் தான் ஸ்பேஸ்க்கு வருவேன். தெரிஞ்சு போச்சு. யாராவது சொல்லுங்க, நானும் ஆச்சு தெரிஞ்சுக்கிறேன்ல. டிபில ஒருத்தர் கோட்டு சூட்டோட நின்று இருக்காருல. கோட் வில்ல அஜித் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு பாருங்க டிபில. ஆமா ஆமா. அவர் யாரு? எனக்கே தெரியலையே. யாருன்னு கேக்குறீங்க? டிபியை மாத்திட்டதால உங்களுக்கு அடையாளம் தெரியல. இல்லங்க, தெரியல, யாருன்னு தெரியல எனக்கு. சரி விடுங்க, அது வேணாம். மறுபடியும் அதுக்கு வேணாம். டிஎம் பண்றேன். ஒருத்தர் திருச்சியில வந்து F1 பிரீமியர் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இல்ல ப்ரோ, திருச்சியில இல்ல. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய சிட்டிஸ்ல தான் போடுறாங்க. மேஜரான சிட்டிஸ்ல, திருச்சியில போடல. யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சீக்கிரமா முடிச்சிடலாமா பேசாம? ஆனா இந்த குபேரால வாங்க, இன்னைக்கு வந்துச்சுல 2 படம் அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி பேசுவோம். ட்ராக் அப்படியே அந்த பக்கம் திருப்புங்க. கருப்பு டைட்டில் போஸ்டர் சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ ஏன் பேரை மாத்திட்டாரு? எனி நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி? கருப்பு இதுக்கு முன்னாடி படம் வந்திருக்கா? கருப்புன்னு இதுக்கு முன்னாடி ஏதாவது படம் வந்திருக்கா? அந்த கருப்புங்கிற காம்பினேஷன்ல ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. கருப்புன்னு மட்டும் வந்திருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா அதே மீனிங்ல பிளாக்ங்கிற படத்தை அதே ட்ரீமர் தான் தயாரிச்சாங்க. பிளாக், டைரக்ட் பிளாக், அந்த ஜீவா படம் வந்துச்சுல்ல அது. ஆமா ஆமா ஆமா. வேட்டை கருப்புன்னு உனக்கு வலைபேசி சொன்னனாலே மாத்திட்டீங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல நீங்க 2000 செப்டம்பர் போன செப்டம்பர்ல 2-3 ஐடி வந்து ட்வீட் பண்ணிருப்பாங்க. ஆர்ஜே பாலாஜி சூர்யா படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அந்த படத்தோட ஒர்க்கிங் டைட்டில் கருப்புன்னு போட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் ஒர்க்கிங் டைட்டில் கருப்புன்னு மட்டும் போட்டு பாருங்க. அது எத்தனை வருதுன்னு பாருங்க, எத்தனை ட்வீட் வந்திருக்குன்னு பாருங்க. ஏகப்பட்ட பேர் ட்வீட் போட்டிருப்பாங்க. பிரகாஷ் ப்ரோ அது என்ன நியூமராலஜி இல்ல ஆஸ்ட்ராலஜியா? ஆர்ஜேபி நாளைக்கு வந்துட்டு இல்ல நாங்க சொன்னதுனால தான் மாத்திட்டாங்கன்னு வந்து விட்டுவாங்களா? அதுக்காக சொல்றேன். அது அவங்க வெர்ஷனுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வெர்ஷன் வந்து தயாரிப்பாளர் சொன்னாலும் சரி, இயக்குனர் சொன்னாலும் சரி, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாமே எல்லாம் நடக்கும். அது அவங்க வெர்ஷன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் இருக்கும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க பேசுறாங்க, அவ்வளவுதான். அவங்க ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு போயிட்டே வேண்டியதான். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் லுக்கா விட்டுருக்கலாமோன்னு தோணுச்சு, டைட்டில் லுக்கா விடாம. ப்ரோ பர்த்டேக்கு வந்தாலும் வரும் ப்ரோ. இல்ல எனக்கு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு படத்தோட வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல
அந்த படத்துக்கு நீங்க ரிலீஸ் டேட் வேற தீபாவளி பிளான் பண்றீங்க, இல்ல வந்து ஆயுத பூஜை பிளான் பண்றீங்க அப்படின்னா முன்கூட்டி, அதாவது படம் இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட 4 மாசம் தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். இல்ல கருப்புங்கிறது தான் டைட்டில் அப்படின்னா அவங்க 2024 செப்டம்பர்லேயே அது ஒர்க்கிங் டைட்டில் ரூம் ஆச்சு. அப்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிருந்தேன். இவ்வளவு டிலே அனௌன்ஸ் பண்ணும்போது டைட்டில் லுக் மட்டும் அனௌன்ஸ் பண்றதை விட ஃபர்ஸ்ட் லுக்கு விட்டுருக்கலாம். அல்லது ஜஸ்ட் டைட்டில் லுக்னா டைட்டில் அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டு கிராண்டியரா, இல்ல ஏதாவது அந்த படத்து மேல ஹைப் பயங்கரமா எகிற மாதிரி, இல்ல அந்த படத்து மேல ஒரு இது டாக் வர மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா, எஃபர்ட்டே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அதனாலதான் சொல்லி நான் அந்த ட்வீட்டே போட்டிருந்தேன். ரொம்ப நமக்கு என்ன உண்மையை தோணுதோ அதுதானே சொல்றேன். நமக்கு என்ன அதுக்காக வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கிறது ஐயோ சூப்பரா இருக்கு வேற லெவல் இருக்குன்னு சொல்றதுக்கு அங்க ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப இவர் எடுத்தீங்க, கார்த்திக் சுப்ராஜ் எடுத்தீங்க, நீங்க படத்தோட ரசிகர்கள் அப்டேட்டே கேட்க விடல. அவரு ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிச்ச அன்னைக்கு கிளிம்ஸ் விட்டாரு. ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிச்சு இன்று முதல் ஷூட்டிங் வந்த அன்னைக்கே கிளிம்ஸோட வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டே சர்ப்ரைஸா திடீர்னு S44 சூர்யா 44 சொல்லி அந்த அதுக்கே ஒரு போஸ்டர், இந்த ஒட்டுமொத்த கதையுமே அந்த போஸ்டர்ல இருந்துச்சு பாருங்க. ஜஸ்ட் லவ் லாட்டர் வார் அப்படின்னு போடும்போது அந்த அம்புக்குறி அந்த ரப்பர் மரத்துல போய் அது இறங்கி கரெக்டா எல்லாமே இருக்கும். அந்த ரப்பர் மரம், அந்த அம்புக்குறி, அந்த அம்பு, டோட்டல் அந்த எல்லாத்தோட இதுவுமே இருக்கும். அதே மாதிரி பூஜா ஆக்ட் அனௌன்ஸ்மெண்ட்லயே அவங்க கேரக்டர் எப்படி லுக் இருக்குமோ அது எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஒவ்வொன்றுலையுமே. இந்த படத்தை இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க இப்போ ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. அப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லுக்கோட விட்டு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். இல்ல டைட்டில் லுக்னா டைட்டில் லுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணி போட்டுருக்கணும். ஜஸ்ட் ஒரு ஃபேன் மேட் பண்ற மாதிரி அசால்ட்டா பண்ணிவிட்டாங்க. அதுல எஃபர்ட்டும் இல்லை போட்ட மாதிரி இல்லை. அதே மாதிரி பாண்ட்டும் ரொம்ப சிம்பிளான பாண்ட், அந்த டைட்டில் டிசைன் போட்டிருக்காங்களா கருப்புங்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. இது அதுதான் நமக்கு ஷாக்கிங். ஒரு பெரிய படம் இது வந்து நம்ம வந்து டயர் 3 டயர் 4ல உள்ள நடிகர்கள் ஒரு படம் கிடையாது. இல்ல இது யாருன்னு தெரியாத நடிகர் படம் கிடையாது. ஜஸ்ட் போட்டு அனௌன்ஸ்மெண்ட் போட்டு விட்டுலாங்கிறதுக்கு ஒரு பெரிய நடிகர் படங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி விட்டுருக்கலாம் அப்படிங்கிறத தோணுச்சு. இப்போ நீங்க இந்த சூர்யா 46 வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்ட் ஷூட்டிங் இன்று முதல் ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னு சொல்லி ஒரு போஸ்ட் விட்டாங்க. அதுவே எவ்வளவு கிளாஸா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு போஸ்டர் தான். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு தான், அதுக்கு தான் அந்த போஸ்டர். அதான் நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு போஸ்டர் விடுறாங்க. நீங்க ஒட்டுமொத்த படமே முடிஞ்சிருச்சீங்க. அந்த படத்துக்கு சூர்யாவோட லுக்கோ ஏதாச்சும் விட்டுருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கலாங்கிறது தான் ஒப்பீனியன். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பர்த்டேக்கு இன்னும் 1 மாசம் இருக்கேங்க. அதான் ஜூலை 23 தான் பர்த்டே. அது நீங்க அது அப்போ போய் நீங்க வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் லுக் விடுவேன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் எப்போ விடுவீங்க, டீசர் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ விடுவீங்க? அப்ப மொத்தமா ஃபர்ஸ்ட் லுக்கே டைரக்டா விட்டுருக்கலாம். அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கும் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் லுக்கா தான் வரும் அப்படின்ற ஒண்ணு. எல்லாருமே டைட்டில் போஸ்டர்னு தான் சொன்னாங்க. சரி டைட்டில் போஸ்டர்னாலும் ஃபர்ஸ்ட் லுக்கா வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். பட் அதுவே ஆனா எனக்கு இது நான் கருப்புல என்னன்னா ஃபாண்ட் புதுசா வைக்க முடியும். அதுதான் விடுங்க, நான் ஃபாண்ட் எல்லாம் ஏதாச்சும் ப்ரோ அது நான் கதைக்கு வீடியோ வரும்னு உட்காந்துருந்தேன் ப்ரோ. மாதிரி இல்ல கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் பண்ணும்ல பாருங்க. பெரிய நடிகர் படம்ல அதுக்காக இப்ப பாலா படங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிவப்பு கலர்ல எழுத்து இருக்கும். அப்படி பேர் எழுதுற மாதிரி எழுதிடுவாரு. வணங்கானா இருக்கட்டும், அவனிவனாகட்டும், அதுக்கு முன்னாடி தான் நாச்சியாருக்கு வணங்கான் டைட்டிலுக்கு நீ ஏதாவது வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே இருக்காது. நீங்க பழைய படம் எடுத்து எதுவுமே எல்லாமே ரொம்ப சிம்பிளா எழுதுற மாதிரி, அதை ரத்தத்துல எழுதுற மாதிரி. இன்னொரு தாரத்தப்பட்ட படம், அந்த தாரத்தப்பட்டைக்கும் நாச்சியாருக்கும் வணங்கானுக்கும் நீ டைட்டில் பண்ணலாம் பாருங்க. பாலா படத்துக்கு எந்த எஃபர்ட்டும் இருக்காது டைட்டிலுக்குன்னு. நம்ம அது மாதிரி நம்ம கேட்கல. நீங்க வந்து ஒரு பெரிய நடிகர் படம் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன எஃபெக்ட், ஒரு இது எஃபர்ட் போட்டோம்னா நல்லா இருந்திருக்கும். அவ்வளவுதான். சரி ரைட், அதை விட்டுருவோம். மற்றவங்க யாராவது படம் பார்த்தவங்க வந்தாலும் திரும்ப படத்தை பத்தி பேசுவோம். இல்லையா நீங்க நம்ம சொன்ன மாதிரி டக்குன்னு முடிச்சிடலாம். அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு டிக்கெட் மட்டும் கிவ்வே கொடுக்க வேண்டியது இருக்கு. அதை சேர்த்துட்டு டோட்டலா அந்த பேர் யார் 10 பேர்னு போட்டுறேன். ஏற்கனவே எனக்கு அந்த கமெண்ட்ல பண்ணிருக்கிறீங்களா, அந்த கமெண்ட்ல இருக்க டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ஓகே அப்படின்னா அப்படி விட்டுருங்க. எந்த மாற்றமும் பண்ண வேணாம். ஏதாவது மாற்றம் இருந்தால் மட்டுமோ, இல்லை இப்போ இந்த வின்னர்ஸ் மட்டும் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னா டிஎம் பண்ணிருங்க. டிஎம் ஓப்பன் ஆகலைன்னா எனக்கு இங்கே கமெண்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுறேன், ஹாய் மெசேஜ் போட்டு விட்றேன். எனக்கு வந்து டிஎம் பண்ணிருங்க உங்க டீட்டெயில்ஸ், அதாவது எந்த டேட்டு, எந்த ஷோ, எந்த ஸ்க்ரீனு அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு அதே மாதிரி டிக்கெட் அவைலபிலிட்டி, இந்த இது ஆப் எது புக் மை ஷோவா அந்த டிக்கெட் நீ வாங்குறதா எனக்கு மென்ஷன் பண்ணிடுங்க. நான் டக்குனு உடனே புக் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் அனுப்பிச்சு விட்றேன். ப்ரோ என்னால மெசேஜ் பண்ண முடியல ப்ரோ உங்களுக்கு. தமிழ் வேந்தனுங்களா, உங்களுக்கு நானே ஹாய் மெசேஜ் போட்டு விட்றேன், பார்த்துங்க. இப்போ நான் உங்களை ஃபாலோவே பண்ணுறேனே, உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடிஞ்சிருக்குமே. சரி பரவாயில்ல, மெசேஜ் போட்டு விட்டுருக்கேன், பார்த்துங்க. கை தூக்கி இருக்காரு ப்ரோ. படம் பார்த்துட்டேன், குபேராவும் பார்த்துட்டேன், டிஎன்ஏவும் பார்த்துட்டேன். இப்பதான் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன். குபேரா பார்த்தேன், அது எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஒரு ஆஹா ஓஹோன்னு சொல்ற லெவல்லாம் இல்லை, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அந்த மாதிரி இருந்துச்சு குபேரா. டிஎன்ஏ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஸ்டார்டிங் மட்டும் லைட்டா ஒரு மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் போக போக படம் சூப்பரா இருந்துச்சு. டிஎன்ஏ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் ப்ரோ, நீட் அண்ட் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க.
ப்ரோ ஸ்பாய்லர்னா நான் டீடைலா சொல்லியிருப்பேன். இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல டே தான் நான் நிறைய நான் பேர் நான் பார்த்துருக்க நான் மாட்டாங்க. நம்ம நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஸ்பாய்லர் பேசலாம். எனக்கு டிஎன்ஏ சூப்பரா இருந்துச்சு. குபேராவும் டீசென்ட், ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம், அந்த லெவல்ல இருக்கு, பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர் சூப்பர் ப்ரோ, எனக்கும் அதே மாதிரி ஃபீல் தான். மகேஷ் ப்ரோ. ப்ரோ அப்புறம் இன்னொன்னு, பிரகாஷ் ப்ரோ அந்த கருப்பு இதுக்கு சொல்லியிருந்தாரு, எனக்கும் அதே தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப லேட்டா தான் அனௌன்ஸே பண்றாங்க, டைட் லைப் தான் பண்றாங்க. அது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரியோ, கிளிம்ஸ் கூட வேணாம், ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி விட்டுருந்தா கூட ஓகே, ஏதோ ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்கா இருந்திருக்கும். ஃபாண்ட்டுமே ரொம்ப சிம்பிளா அந்த பிகில் விருமன் ஃபாண்ட் மாதிரி இருந்துச்சு, அதுல கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். ஃபியூச்சர்ல கரெக்டா ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. படத்து மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, இந்த படம் மேல. ப்ரோ அது இருக்கு, ஏன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன்ல இந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் நல்லா பண்ணிருப்பாரு, கிரிஞ்சாலாம் இருக்காரு. பரணி ப்ரோ நீங்களா பேசுறீங்க? ஏங்க சீரியஸா புரியலங்க, நான் என்னங்க சீரியஸாவே எனக்கு வந்துட்டு இந்த படம் வந்து ஆர்ஜே பாலாஜி அவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு. ஏங்க விடுங்க, இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வைக்கிற பாயிண்ட். கடைசியில ஏதோ நாகிட்டே உட்காந்து அன்னைக்கே எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருந்துன்னு சொல்லிடுவாரு. அது இருக்குமா ப்ரோ, நல்லா நல்லா பண்ற ப்ரோ. நல்லா இல்லைன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணா நல்லா இல்லை அப்படின்றவாரு. நான் எல்லா படமும் எக்ஸ்பெக்ட் இல்லைன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்றவாரு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். நான் எப்பயுமே வந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவேன் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் பாருங்களேன், இப்போ சின்ன படம் எனக்கு பர்சனலாக ஃபீலாக நான் சொல்கிறேன். பெரிய படங்கள், பெரிய ஹீரோ படங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு அதிகமான எதிர்பார்ப்பில் தான் வந்து உள்ளே போய் பார்ப்போம். அது நம்ம ப்ரோ லைட்டாக நான் குபேராலாம் காலையில 10 மணி வரையும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, எனக்கு போவே வேணாம்னு நினைச்சேன். பட் கொஞ்சம் ரிவ்யூ எடுத்து பார்த்தா சரி ஓகேவா இருக்கு. ஆனா ட்விட்டர்லயும் பார்த்தேன், யூடியூப்லயும் பார்த்தேன். சரி 11 மணிக்கு தான் டிக்கெட் பண்ணி 11:15 தான் நான் போனேன். எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் போனேன் குபேராலாம். இல்ல இதுதான் இப்போ சின்ன படங்கள், இப்போ என்ன சொல்ல, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல டிஎன்ஏ இருக்கட்டும், இது வேற 11 இந்த மாதிரி சின்ன படங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து பெருசா எதிர்பார்ப்பு வைக்க மாட்டோம். ஆனா அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாலே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்றோம். இதுவும் அந்த மாதிரி. ஆனா பெரிய படங்கள் வந்துட்டு நம்ம வந்து அதிகமா எதிர்பார்ப்பு வைப்போம். இப்போ தக் லைஃபா இருக்கட்டும், இல்ல மத்த படங்களா இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சு போறதுனாலயே நமக்கு வந்து லைட்டா டிசப்பாயிண்ட் பண்ணாலும் அது மாதிரி டிசப்பாயிண்டா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி எனக்கு இது. குபேரா வந்து காலையில எல்லாருமே பாசிட்டிவா சொன்னப்ப, சரி அப்பா படம் நல்லா இருக்கு போல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் போனேன். ஆனா வந்து நானும் அதே மைண்ட் செட்ல தான் ப்ரோ போனேன். எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா 3 ஹவர்ஸ் இது கொஞ்சம் எப்படி லென்த்தா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா ப்ரோ ஆனா எவ்வளோ குறை இருந்தாலும் அந்த ரன் டைம் எனக்கு பெருசா தெரியல ப்ரோ. சீரியஸா உண்மையை சொல்லணும்னா என்ன 3 மணி நேரம் உட்காந்துருக்கோன்னு எனக்கு ஃபீல் ஆகல பர்சனலி. இல்ல ப்ரோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அது ஃபீல் ஆகல, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அது எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஒரு மாதிரி லென்த்தா போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு ராஷ்மிகா என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதுக்கு அப்புறமுமே வந்து எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ராஷ்மிகா என்ட்ரி வரைக்குமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ அவங்க பண்ணதுல ரீசன்ல கொஞ்சம் நல்ல ரோல், நல்ல படம் ப்ரோ இது. எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ இவங்க ரோல் பெருசா என்ன இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் ஆனா அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும்ல, ஓகே இதுக்காக ஒரு இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுக்காக தான் இந்த கேரக்டரே வந்து எழுதியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு குட்டி குழந்தை வந்து இந்த காசு போடுற சீன் சூப்பரா இருந்துச்சு. சீக்வல் எதுவும் எடுப்பாங்களா ப்ரோ? எனக்கு தெரியலங்க, வாய்ப்பு இல்லை. இல்ல 10,000 கோடிக்கு குபேரான்னு சொன்னாங்க, அதனாலதான் கேட்டேன் நான். ஓ அப்படி வரீங்களா? இல்ல அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டாரு தானே? இல்ல இல்ல 10,000 கோடி கொடுத்துறாரு. ப்ரோ ப்ரோ வேணாம் வேணாம் இது இல்ல அது இல்ல இன்னைக்கு ஸ்பாயிலர் வேணா விடுங்க. ப்ரோ தெலுங்கு ஸ்டேட்ல எப்படி ப்ரோ போயிட்டு இருக்கு பிரகாஷ் ப்ரோ அந்த படம்? தெலுங்குல ஓடிருங்க, கண்டிப்பா ஓடிரும். நான் சொல்றேன் அந்த 4 டிவோஷனல் சாங்காவே ஓடிரும். அப்படின்னு இல்ல, படமும் நல்லா இருக்கு. இந்த டிவோஷனல் சாங்கும் வந்து அவங்க அதிகமா எதிர்பார்ப்பாங்க. பொதுவா அவங்க மசாலாவை எதிர்பார்ப்பாங்கல்ல, டிராமா அவங்களுக்கு செட் ஆகுமா தெரியல அதுக்கு. ப்ரோ பரணி ப்ரோ நான் ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். இது வந்து ராயன் மாதிரி ஒரு கமர்ஷியல் படம், ஃபுல் கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கண்டென்ட் உள்ள இருக்கிற படம் தான். அர்பன்ல ஓகே, இது தமிழ்நாட்டுல ரூரல்ல ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எது குபேராவா? குபேரா தான்.
அப்புறம் அவ்வளோ டீட்டெயில்டா எனக்கு வந்துட்டு இந்த ரீஜியன்ல ஒர்க் ஆகும், இந்த ரீஜியன்ல ஒர்க் ஆகாது இந்த படம். அப்படின்ற மாரி எனக்கு வந்துட்டு சொல்ல தெரியல. படம் நல்லா இருந்துச்சுன்னா எந்த ரீஜியன்னாலும் ஒர்க் ஆகும். நான் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். சில படம் சொல்லுவாங்க, இந்த படம் வந்து சிஎன் சென்டர்ல செம்மையா போகும்ன்னு சொல்லி. இப்ப ரீசென்ட்டா சொன்னது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து மாமன் படத்துக்கு தான் வந்து அது சொன்னாங்க. இங்க வந்து இந்த வாசு சினிமாஸா அவரு கூட வந்து சொல்லியிருந்தாரு. அவர் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா போகுது அந்த படம்னு சொல்லி. ஆனா படம் வந்தப்போ வந்து அந்த படத்துக்கு வந்து மேஜர் ஆடியன்ஸ் ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா தான் வந்துச்சு அந்த படத்துக்கு ரிவ்யூஸ்மே. அதனால எனக்கு எனக்கு பர்சனலா வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தெரியல. படம் நல்லா இருந்தா எங்கனாலும் எந்த ரீஜியன்னாலும் படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடும். அந்த ஒரு மைண்ட் செட் தான் நான் இருக்கேன். ப்ரோ ரூரல் ஏரியால என்னோட இருந்து ஒப்பீனியன் என்னன்னா, அந்த இதுவே இந்த கான்செப்டே இப்போதைக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் bro. ஏன்னா எல்லா இடத்துலயுமே எல்லாருமே எல்லா படமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னா அப்ப இருந்துச்சு, இப்போதைக்கு இல்லை. ஏன்னா கிராமத்திலே எல்லாருக்குமே எல்லாமே ஆக்சஸ் இருக்கு. ஸோ ஏன்னா இப்ப சிட்டில இருக்க நிறைய பேரே கிராமத்துல இருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால வந்து இ- அப்படி பார்க்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சுன்னா எங்க வேணாலும் ஓடும். சாரி ப்ரோ, பரணி ப்ரோ இன்டரப்ட் பண்ணியிருந்தார். பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குதுமா வீரன்? பரணி ப்ரோ கிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க ப்ரோ. இல்ல அவர்கிட்ட கேட்டீங்களா என்ன காரணம்னு? நண்பர் ஒருத்தர் ஐடி போச்சு. யார் ஐடி போச்சு? ஏங்க இவரு பார்த்த வேலை தாங்க அது. ஏன் தெரியாதா? வேலை தாங்க வந்துச்சு. ஏங்க இவருதான் பண்ணதேங்கிற தெரியாதான்னு கேக்குறீங்க? ஏன் சீரியஸா தெரியாது, என்ன பேசுறீங்க? தோழர் உங்களால தாங்க பண்ணது. என்னால என்னாச்சு? அஜித் குமார் ப்ரோ இருங்க ப்ரோ, முதல் விஷயத்த சொல்லுவோம். ஓகே ஓகே இல்ல விடுங்க. புரியல. யார் ஐடி போச்சு ஃபர்ஸ்ட் அது தெளிவா சார் ஓப்பனா பேசி சொல்லுங்க. எனக்கு ஒன்றும் புரியல, தலையும் புரியல காலும் புரியல. தோழர் ஐடியே சஸ்பெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சும்மா. ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சா? ஏன்? இல்ல ஆக்சுவலா குபேரா ரிவ்யூ இறங்கி அடிச்சிட்டாரு, ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க இன்னைக்கு. அட ஒருத்தர் சொல்லுங்க. அஜித் ப்ரோ ஆட்டோ சவுண்ட் கேக்குது, நானே சொல்லிடுறேன். இல்ல ப்ரோ குபேரா ரிவ்யூவா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மட்டமா ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. எனக்கே காண்டாயிருச்சு பார்த்தோன்னே. என்ன இப்படி எழுதி இருக்காருன்னு பார்த்தா, சாயந்தரம் பார்த்தா ஐடியா காணும். இல்ல அதுதான் ரீசனா? என்ன ப்ரோ புரியல. போட்டது? ஆக்சுவலா வந்து நான் சொல்லவா? உங்களுக்கு வந்து 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா தான் வந்து ஐடி சஸ்பெண்ட் ஆகும். அவர் ஒரு ட்வீட் தானே போட்டிருப்பாரு ரிவ்யூனாலும். தெரியல, இதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் மேபி. இல்ல அது அது நான் ஆக்சுவலா வந்துட்டு அவர்கிட்ட நான் நிறைய வாட்டி நான் பர்சனலா வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸ் போடும்போது டைரக்டா தான் அவர் வந்து போடுவார். பேக்கப் ஐடியில வச்சு போட மாட்டாரு. டைரக்டா தான் போடுவாரு. அது மாதிரி சொல்லுவேன். சன் டிவி இல்லாத போட்டாலும், இல்ல ஏதாவது கிளிப்பிங் ஏதாவது சன் டிவில இருக்கிற படம் அந்த மாதிரி ஏதாவது போட்டாலும் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி காப்பிரைட் வரும்னா, ஐடி போயிரும்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அவர் சொன்னார், ஐடி தானே போனா போட்டும் அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லுவார். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாட்டியோ 3 வாட்டியோ இதை வந்து அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும்னான்னு சொல்லிட்டு. பட் அப்பல்லாம் வந்து ஐடி தானே போனா போட்டும், ஐடி தானே போனா போட்டும் அப்படின்றாரு. பட் சரி, ஆனா நீங்க வந்து என்ன ரீசன்னு கேட்டு வேற பாருங்க. எங்களுக்கு தெரியல. நான் இன்னைக்கு கடைசியா ஒரு குபேராக்கு தான் ரிவ்யூ போட்டாரு. அதை வச்சு நாங்க சொல்றோம், நீங்க கேட்டு பாருங்க. கேட்குறேன். இல்ல ஆக்சுவலா நான் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ வந்து அந்த ட்ரோல் பண்றாங்கல்ல, ட்ரோல் ஐடிஸ் அவங்களுக்கு எல்லாமுமே வந்துட்டு காப்பிரைட் போகுது அப்படின்னு சொல்லி சில ஆக்டர்ஸ வந்து ட்ரோல் பண்ணி ஏதாவது போஸ்ட் போட்டோம்னா, அதுக்குமே வந்துட்டு காப்பிரைட் போகுதாம். ஆமா ஆமா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அபியூசர்ஸ் தான். ட்ரோல் ஐடிஸ்லாம் திடீர்னு புது ஐடியில வருவாங்க, 0 ஃபாலோவர்ல இருந்து. என்னன்னு கேட்டா அதான் அவங்களுக்குமே வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. காப்பிரைட் அவங்களுக்கு அது சகஜம். அதான் அவங்க சின்ன ஐடி தானே, அது அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இல்ல சின்ன ஐடி தான். பட் ஆனா ரிவ்யூக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிப்பாங்களான்றது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. பட் அபியூஸ் பண்ணா ஓகே ஃபைனுங்களாம். அவர் ரிவ்யூ நான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் பார்த்தேன். அந்த அவரோட ரிவ்யூல நான் ஃபுல்லா படிக்கல. அந்த ஏதோ ஒரு இதுல வந்து வேற யாருக்கோ ரிப்ளை பண்ணாரு அந்த ரிவ்யூ கோட் பண்ணி. அப்பதான் வந்து சரி பார்த்தேன். ஓகே அவருக்கு ஒர்க் ஆகல போல அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். பட் ஐடி போனதெல்லாம் எனக்கு தெரியாது சீரியஸா. எங்களுக்கே இப்ப சாயந்தரம் தான் தெரியும். ஓகே.
அஜித் குமார் ப்ரோ அதுக்கும் இதுக்கும் நான் காரணம் கிடையாது ப்ரோ. என்ன ஏதாவது கோத்து விட்டுறாதீங்க. ரமணா மாதிரி நீங்க ஒரு டீம் ஒர்க் பண்ணுவீங்க போல. என்ன ப்ரோ? ரமணா மாதிரி ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நீங்க தான் பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஏங்க எனக்கு அந்த அளவு தெம்பு இல்லைங்க. நான் மாவீரன் ப்ரோ நான் ஒன்று சொல்லவா? இந்த நான் இதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ணதில்ல. பட் இப்போ ரிவீல் பண்ணுறேன். இது பிரகாஷ் ப்ரோக்கு தெரியும். ஓகே. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, இந்த இது பாகிஸ்தான் இது காஷ்மீர் வார் போயிட்டு இருந்துச்சுல, இந்தியா வார். இப்பதான் ரீசெண்டா. அது வந்துட்டு அந்த டைம்ல நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன். அந்த ட்வீட் வந்துட்டு நிறைய பேர் 1-2 பேர் என்னை வந்து டெலீட் பண்ண சொன்னாங்க. அதுக்கு வந்து நான் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அது வந்து அப்போ நான் ட்வீட் பண்ணப்போ பிரகாஷ் ப்ரோக்கு தெரியாது. இது என்ன ஆயிடுச்சு, இது வேற ஒரு பேஜ் வந்து அந்த என்னோட ட்வீட்டை கோட் பண்ணி என்னைய வந்து அட்டாக் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுலேருந்து ஒருத்தன் வந்து கோட் பண்ணியிருந்தான். என்னோட ஃபுல் நேமு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பேங்க்கோ அது அந்த டீட்டெயில்ஸ் அந்த 3மே இருந்துச்சு. என்னோட ஃபோன் நம்பர் பேசிக்காக லீக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நான் செம ஷாக்கு. ஏன்னா என் ஃபோன் நம்பர் இப்போ யாருன்னே தெரில, அந்த ஐடி யாருன்னே தெரில. ஜிபேல எப்படி வருமோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கான். எனக்கு நான் செம ஷாக்கு. நான் அதை யோசிச்சுட்டே இருந்தேன், இதை எப்படியாவது காப்பி ரைட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஒருத்தட்ட கேட்டது, இல்லை ப்ரோ இந்த பர்சனல் கண்டென்ட்லாம் காப்பி ரைட் கொடுக்க முடியாது, நம்ம அந்த படத்தில் ஏதாவது சீன்ஸ் அந்த மாதிரினா ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்விட்டருக்கு ரிப்போர்ட் அடித்தேன். வந்து அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த ட்வீட் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஐடிக்கு பெருசாக ரீச் இல்லைன்றதுனால யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் 2-3 வாட்டி ரிப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆச்சு. அது வேற ஏதோ நிறைய ரீசன், வேற பேர்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல. நான் ரிப்போர்ட் பண்ணதுனால இல்லை, வேற யாராவது ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க போல வேற ரீசனுக்கு, அதனால சஸ்பெண்ட் ஆச்சு. பட் அந்த மாதிரிலாம் கூட எனக்கு நடந்திருக்கு. எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் கொடுக்க தெரியாது ப்ரோ. சரி, ஓகே. இப்போ நீங்க எல்லாம் ப்ளூ டிக் ஐடி, இப்போ அவரும் ப்ளூ டிக் ஐடி தான், அவரால் ரெக்கவர் பண்ண முடியுமா? எது? இல்ல ட்விட்டர் சைடுல இருந்து ஐயோ ஆதி ப்ரோ ஐடி கேக்குறீங்களா? இப்போ வந்து இப்போ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்கல்ல, அது யார் கொடுத்தாங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதை வந்து ரிவோக் பண்ண சொன்னாதான் ஐடி நம்மளால வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும். ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்து இது இந்த மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த என் ஃப்ரெண்டு ஐடி இன்ஸ்டாகிராம்லலாம் போயிருக்கு. அவங்கெல்லாம் வந்து கால் பண்ணி சன் டிவிக்கு காப்பிரைட் கொடுப்பாங்கல்ல ஒரு டீம், அந்த டீம் கால் பண்ணி ரிவோக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ரிவோக் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி. அதனால தான் எல்லாருமே பேக்கப் ஐடியிலேருந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறது, காப்பிரைட் வரும்னு பயத்தில் தான். ஓகே ஓகே. 3வது கேள்வி கேட்டீங்களா? என்ன கேள்வி ப்ரோ? இல்ல கேட்கல, பிரகாஷ் கேட்கல. இல்ல 3வது டிக்கெட் கேட்கல, கேட்கல. கேட்டுட்டு கரெக்டா 10 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவோம் ரிசல்ட். 5 நிமிஷத்துல வர சொல்லிடலாம், சொல்லுங்க. அது 5 நிமிஷத்துல பேசவே முடிச்சிடலாம். கடைசி கேள்வி அதான், நீங்க கடைசி பேசுங்க, நான் 1 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன் திரும்ப கேள்வியோட. அதுக்குள்ள ஒண்ணே ஒன்று கேட்டுக்கிறேன். பரணி, நீங்க அந்த 28 years later பத்தி பேசிட்டீங்களா? பேசிட்டேன் ப்ரோ, சொல்லுங்க. நீங்க பாத்தீங்களா? சூப்பரா இருக்கா படம். நான் இன்னும் பழசே பார்க்கல போலங்க, இப்பதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். 28 days later தானே ஃபர்ஸ்ட். அது பார்க்கணுமாங்க எல்லாமே? இல்ல தேவையில்ல, இந்த படம் பாக்குறதுக்கு அது வந்து தேவையில்ல. பட் ஆனா என்னன்னா 28 days laterல வந்து எதனா எப்படி இவங்க இந்த ஜாம்பி உருவாச்சுன்றத ஒரு 5 நிமிஷம் கதையா வந்து ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பாங்க. அது இதுல வந்து அந்த ரீசன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி காமிப்பாங்க. பட் அதுக்கு இதுக்கும் எதுவும் கனெக்ஷன் இல்ல. நம்ம பார்க்காம இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். ஓகே. ஆனா வர்த்துங்கறீங்களா தியேட்டர்ல பார்க்க? ஏங்க மகேஷ் ப்ரோ, நான் சொல்றேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. ஆனா மேபி வந்து இதுல ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஒரு நிமிஷம். ஹலோ, சாரி ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதனால தான். சொல்லுங்க. அதான் அந்த 28 years லேட்டர்ல வந்து அந்த கொல்ற சீனுக்கு ஒரு புது விஷயமா ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஷுவல்ஸாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட்
ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட் பேஸ்டா கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரியே டிஃப்ரெண்டா டிராவல் ஆகும். ஓகே அது ஓகேங்க. டிராவல் ஆகுறப்போ வந்துட்டு அது ஜென்ரல் ஆடியன்ஸா நிறைய பேர் யூஎஸ்ல இருக்கிறவங்க இந்த ராட்டன் டொமேட்டோஸ்ல தான் நான் பார்த்தேன். அதுல ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து 68% ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு வந்து படமா நான் பார்க்குறப்போ எனக்கு கதையாவும் சரி இதாவும் சரி எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. எனக்கு அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகேங்க. அது அது ஓகே. இப்போ அத தவிர பார்க்குறப்போ மத்தபடி எனக்கு வந்துட்டு எங்கேயும் வந்து போர் அடிக்கல, இதாகல. எனக்கு வந்து புடிச்சிருந்துச்சு. படம் பர்சனலா நான் வந்து ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இதுலயும் வந்துட்டு அ கோரி சீன்ஸ் இருக்கு. அடல்ட் தான், ஏ ரேட்டட் ஃபிலிம் தான். கோரி ஓகே சீன்ஸ் ஓகே. இருக்கு. பட் ஆனா வந்து அ என்ன சொல்ல, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்ல. இருக்கு. ஆனா ரொம்பலாம் இல்ல. இது அதான் இப்பதான் பார்த்தேன் நான். இன்னொன்னு இதோட பேக் டு பேக் இது இன்னும் ஷூட் பண்ணிட்டாங்களாமா ஆல்ரெடி. நெக்ஸ்ட் இயர் வரப்போதாம்ல இதோட. ஆமா. 20 தி 20 இயர்ஸ் லேட்டர் போன் போன் கலெக்டர். டெம்பிள். போன் ஆமா, டெம்பிள். போன் டெம்பிள். ஆமாமாங்க, கரெக்ட். இதுலயும் போன்ஸ வச்சு தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த எலும்புக்கூடு கழுத்து எலும்புக்கூடு வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஓ சரி சரி. ஒரு ஓகே விஷயம். பட் ஓகே. அதுவும் வந்து அதுல வந்து சிலியன் மர்ஃபி இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது அந்த பார்ட் ஓகே பார்க்கணும்னா பரணி இதுல பரணி கொஞ்சம் பரணி சொல்லுங்க. ஊருக்கு போகணும்ல ஆமா. ஊருக்கு போகணும்ல அதில் எஸ். முடிச்சிடலாம். கிடைச்ச கேள்வியோட இதான் கிடைச்ச கேள்வி. இந்த கேள்விக்கு வின்னர் வந்து கடைசி டிக்கெட் வின்னரு. அப்படியே ஐடி 3 பேர் ஐடி கிடைச்சா சேர்த்து மொத்தமாக அனுப்பிச்சுட்ருக்கோம் பரணி. கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். அதர்வாவோட ஒரே தெலுங்கு படம் என்ன படம்? ஜிகிர்தண்டாவா தெலுங்கு? ஆன்சர் கரெக்டு தான். ஆனா டைட்டில் சொல்லணும். வரல விடுங்க. ஆன்சர் கரெக்டு தான். அதான் விடுங்க. அதான் பதில். கட்டால ப்ரோ கொண்டா கணேஷ். ஜானி இல்லை கட்டால அதுவா? கொண்டா கணேஷ் அதான் அது ஜெமினி கணேசன் தமிழ் படங்க. கட்டால கொண்டா கணேஷ் தான் வந்து அவர் நடித்த ஜிகர்தண்டா படத்துடைய ரீமேக்கு. சித்தார்த்த ரோலில் நடிச்சிருந்தாரு. ஓகே டன். அப்போ வந்து இப்போ மாவீரன் தான் வின்னரு. அப்போ மொத்தம் 3 பேர்த்துக்கும் டீட்டெயில் அனுப்பிச்சி விட்ருங்க. நீ அந்த ஐடியா மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க. வின்னர் போட்டுருவோம். வின்னர்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, சிட்டி, டேட்டு, ஸ்க்ரீனு, ஷோ டைமு, அவைலபிலிட்டி பிளாட்ஃபார்ம், அதாவது புக் மை ஷோவா டிக்கெட் நீ வாங்குறத போட்டு விட்டீங்கன்னா டிக்கெட்டை புக் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட்ருவேன் வாட்ஸ்அப்பில். சாரி டெலிகிராம் பேர் என்னது, டிஎம்ல. ஆமாம் டிஎம்ல அனுப்பிச்சி விட்ருவேன். மீதி நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்களா? ஓகே பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய் 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 பாய்.